ஸ்ட்ரீட் கிரிக்கெட். இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டுங்கிறது நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப்பில் பொதுவாகவே விளாண்டுருப்போம். இந்த ஸ்டோரி பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர் இப்போ ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளாண்டுட்டு வந்து பார்க்குறீங்கன்னு தெரில பசங்களில். அப்படி ஒரு வேளை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே திகிலாக இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளாடும்போது தெருவோட முனையிலையோ இல்லை தெருக்குள்ளேயோ வந்து விளாடுவோம். அதாவது இந்த டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, தெருவோட முக்கு, அந்த முக்கில் போயிட்டு கிரிக்கெட் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா லப்பர் பந்துலேயோ இல்லை வேறு பால்லையோ விளாட மாட்டானுங்க. ஈகிள்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் பால் இருக்கும், அதுவே கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க. நாங்கள் சின்ன வயசில் விளாடும் போதெல்லாம் அது 5 ரூபாலேருந்து 6 ரூபா அந்த மாதிரி இருந்தது. இப்போ 15 ரூபா 20 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாலை வச்சு விளாடும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் அந்த விளாட்ற பசங்களுக்கு. இது போய் ஒரு வேளை யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே விழுந்துட்டாலோ, இல்லை கார் கண்ணாடியில் அடித்து அது கிராக் விழுந்துட்டாலோ, இல்லை ஏரியாவில் நிற்கிற ஆட்டோவில் கிராக் விழுந்துட்டாலோ இவங்க எல்லாருமே வந்து பயப்படுவாங்க. எதனா வந்து சொல்லிடுவாங்களோ, பாலை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கு அந்த பசங்க எவ்வளோ கஷ்டப்படுவானுங்கன்னு தெரியும். வீட்டை ஏமாற்றி வாங்குவாங்க, வீட்டுக்கு தெரியாமல் வாங்குறது, இல்லை அப்பா கிட்ட அம்மா கிட்ட அடம்பிடிச்சு வாங்குறது, இல்லை தெரு ஓரமாக இருக்கிற அந்த பெட்டிக்கடையில் போய் கடனுக்கு வாங்குறது. இப்போலாம் நானும் வாங்கியிருக்கிறேன், அதனால தான் அதை தெளிவாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வாங்கி நான் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே விழுந்துருச்சு, இல்லைனா பக்கத்தில் ஒரு கண்ணாடியில் பட்டுருச்சுன்னா கூட இவங்களால தப்பிச்சிட முடியும். அதுவே ஒரு மயானத்துக்குள்ளே விழுந்துருச்சுன்னா, அதாவது ஒரு சுடுகாடு இடுகாடும்பாங்க இல்லையா, புதைக்கிற இடம், எரிக்கிற இடம், இந்த மாதிரியான ஒரு இடத்துல அந்த இவங்களோட தெருமுக்கு இருந்து அங்கே இந்த பசங்க கிரிக்கெட் விளாண்டு இந்த பால் போய் அதுக்குள்ளே விழுந்துருச்சுன்னா அதை போய் எடுக்கிறேன்னு சொல்லி இந்த பையன் உள்ளே போய் மாட்டிக்கிட்டானா. எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி மொத்தம் 3 ஸ்டோரி. இந்த 3 ஸ்டோரியுமே நான் சொன்ன இந்த செக்மெண்ட்டில் தாங்க வரும். அதாவது இதுதான் காமனாக இருந்திருக்குது 3 ஸ்டோரியிலையுமே, இன்க்ளூட் மீ. எனக்கு நடந்த ஒரு உண்மை கதையுமே நான் சொல்ல போகிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் என்னோட நேட்டிவ் வந்து விருதுநகர். ஆல்ரெடி அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. மாலை போட்டிருக்கேன், இப்போ ரீசெண்டாக போட்ட வீலாகில் பார்த்துருப்பீங்க. மாலை போட்டிருக்கேன்னு சொல்லி சாமியை சரணமைப்பான்னு போட்டிருப்போம். அதில் நான் சொல்லியிருப்பேன், நான் 2 தடவை மாலை போட்டேங்க. மொதல் தடவை வந்து எங்கள் ஊரில் வந்து கன்னிசாமியாக இருந்து மாலை போட்டு அது பக்காவாக முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் இங்கே சென்னையில் இருக்கும்போது வந்து 2வது தடவை மாலை போட்டப்போ என்னால் வந்து சில பிரச்சனைகள், எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, அதனால் நான் வந்து மாலையை கலட்ட வேண்டிய சூழ்நிலைலாம் வந்துருச்சுன்னு சொல்லியிருப்பேன். அதோட முழு விளக்கமும் இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எஸ், நான் மாலை போட்டனால தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா. அந்த டைமில் அதை நான் சொல்லலை, அங்கே இருந்த பசங்க தான் சொன்னாங்க. வாங்க இன்னைக்கு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்னோட ஸ்டோரி மட்டும் இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ஸ்டோரி இருக்குது. 3 ஸ்டோரியும் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம டெவில்ஸ் கிச்சனில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்னோடய ஸ்டோரிங்க. 2013 எண்டு. அந்த டைமில் எனக்கு 12th முடித்ததுக்கப்புறமா இந்த ரிசல்ட்டெலாம் வரும்போது நான் வீட்டை விட்டே ஓட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கே தெரியும் நான் 12th மேக்ஸில் வந்து ஃபெயில் ஆகிடுவேன் அப்படிங்கிறது. இதை சொல்லியே ஆகணும். எதுக்காகனா, ஒருவேளை பிரபாகரனுக்கு வந்து படிப்பு வராது போல், இவர் வந்து ஒரு மாதிரி போல் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. எனக்கு ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் தாங்க. ஆனால் நான் 10th வந்து 410 மார்க் எடுத்தேன். எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவன் நல்லா படிக்கிறான். எங்கள் வீட்டில் வந்து அக்கா அண்ணன் எல்லாருமே இன்ஜினியரிங் குரூப் தான். ஸோ என்னையும் வந்து இன்ஜினியரிங்கில் தள்ளி விடுறதுக்காக வீட்டில் நிறைய பிளான் நடந்துகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் நான் வேணும்னே வந்து 11th 12th நல்லா படிக்கலை. இதுதான் உண்மை. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்கும் கம்மியாயிடுச்சு. 6-6 தான் என்னோடய மார்க். 12th மார்க் எடுத்தது ஜஸ்ட் பாஸ் தான் நான் ஆனேன். அந்த டைமில் எங்கள் அப்பா என்ன பண்ணார்னா, அப்பயுமே என்னை விடாமல், உனக்கு என்னப்பா வேணும் அப்படிங்கிறத கேட்காம, நீ வந்து பிசிஏ எடுக்கணும். இன்ஜினியரிங் ட்ரை பண்ணாங்க நிறையா லோக்கல் காலேஜஸில். லோக்கல் காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறதுல எங்கள் அப்பா ரொம்ப கட்டன் கரெக்டாக இருந்த அந்த தருணத்தில் நான் வந்து இல்லைங்க, எனக்கு இது செட் ஆகாது, நான் விஸ்காம் எடுக்கிறேன், நான் சென்னைக்கு போகணும். சிவானனை பார்த்து, அப்போல்லாம் நமக்கு வந்து சிவானன் தான் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனல், அவரை பார்த்து தான் வளரணும், அவரை பார்த்தே வந்த ஒரு பல கோடி பேரில் நானும் ஒருத்தன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எங்கள் அப்பா கிட்ட சொல்லும்போது அவர் முடியாதுன்ட்டார். ஸோ நான் கட்டாயத்தின் அடிப்படையில் BHNSN காலேஜ்னு சொல்லிட்டு, அது நல்ல காலேஜுங்க, செந்தில்குமார் காலேஜ் வந்து விருதுநகரில் இருக்குது. அங்கே பிசிஏ ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண வச்சார். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிஞ்சோடனே செகண்ட் செமஸ்டர் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் காலி பண்ணிட்டேன். எங்கள் அப்பாவே என்னடா உன பிரச்சனைங்கிற மாதிரி கேட்குற அளவுக்கு நான் 6 அரியர் வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். தமிழில் உட்பட. தமிழில் நான் எவ்வளோ நல்லா படிப்பேங்கிறது எங்கள் அப்பாவுக்கு தெரியும். இருந்தாலும் அதுலேயே அரியர் வைக்கிறேன்னா உனக்கு என்னடாதான்டா பிரச்சனை? இல்லைப்பா, நான் இந்த மாதிரி நான் போகணும்,
சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. எங்கள் அப்பா என்னை சென்னைக்கு அனுப்புனதுக்கு காரணம் அது மட்டும் கிடையாது. என்னோட வாழ்க்கையில் நடந்த இன்னொரு உண்மை சம்பவம் இருக்குது. என்னோட வாழ்க்கையில் என்னோட பசங்க, அதாவது ஊரில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100-150 பேர் இருக்கிறானுங்க. எல்லாருமே வேறு வேறு ஏரியாங்க. தர்காஸ் தெரு, சீதக்காதி தெரு, அப்புறம் பாறைப்பட்டி தெரு, இந்த தெரு எல்லா பசங்களுமே சேர்ந்து ஒன்றா தான் கிரிக்கெட் விளாடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று கிரவுண்டுக்கு போயிடுவோம். எங்கள் ஊரில் இந்த VHNSN காலேஜ் போகிற வழியில் ஒரு கிரவுண்டு இருக்குது, அங்கே தான் போய் விளாடுவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் வீட்டுக்கிட்டே தாங்க விளாடுவோம். வீட்டுக்கிட்ட விளாடும்போது கிட்டத்தட்ட நைட்டு 12 மணி வரைக்கும் விளாடுவோம். எங்கள் அப்பாவுக்கும் அது பிடிக்காது, யாரோட அப்பா அம்மாவுக்குமே அது பிடிக்காது. ஏன்னா எங்களோட வீட்டுக்கு வெளியே, விருதுநகர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பாறைப்பட்டி தெருலேருந்து நேராக அந்த சிவகாமிபுரம் போகிற அந்த ரூட்டில், அதாவது இந்த சீதக்காதி தெரு ஏதோ ஒரு தெருவே எல்லாம் மறந்துருச்சுங்க, கொஞ்சம் அந்த பக்கம்லாம் போகாமையே விட்டு மறந்துருச்சு. பட்டு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த காஜார் வீடுன்னு சொல்லுவாங்க. அவர் வீடெல்லாம் தாண்டி போனதுக்கப்புறமா ஒரு ஹாஜிபின்னு ஒரு ஸ்கூல் இருக்குங்க, சின்ன ஹாஜிபி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு பெரிய கோட்டை சவர் மாதிரி இருக்கும். அந்த கோட்டை சவர் வந்து இந்த பழங்காலத்து கற்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருங்கல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. அது என்ன அப்படிங்கிறதே எனக்கு கிட்டத்தட்ட நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் தெரியும். அந்த கல்லுக்கு பேக் சைடில் என்ன இருக்குது அப்படிங்கிறது. நான் கூட எதனா ஒரு லேண்டு தான் இருக்குது போல், பின்னாடி வந்து எதனா வீடு இல்லை ஸ்கூல் கட்ட போகிறாங்க போல தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது ஒரு மயானம், அதாவது இறந்தவங்களை புதைக்கிற ஒரு இடம். அங்கே ஒரு கவர் ஸ்டாண்டு இருக்குது. அதாவது நாங்கள் வந்து அதை கவர் ஸ்டாண்டுன்னு தான் சொல்லுவோம். பசங்க எல்லாருமே அங்கே என் கூட விளாண்டுட்டு இருந்த கற்குவேலு, சிவா, விஜய், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நவீன், நாங்கள் எல்லாருமே வந்து அதை கவர் ஸ்டாண்டுன்னு தான் சொல்லுவோம். கவர் ஸ்டாண்டு கிட்ட தான் விளாடுவோம் எப்போவுமே. ஏன்னா எங்களுக்கு நியர்பையில் அதுதான் இருக்குது. வீடு, எல்லாரோட வீடுமே அதை சுற்றி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு நாள் இந்த பிசிஏ நான் ஜாயின் பண்ணுறேன் இல்லையா, பிசிஏ வந்து அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணாலும் ஒரு குழந்தைத்தனமாக தான் இருப்போம். இப்போவுமே நான் அப்படி தான் வச்சுக்கோங்களேன். குழந்தைத்தனமாக வெளியே தான் வந்து கிரிக்கெட் விளாண்டுட்டு இருப்போம். அப்படி விளாண்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு 12 பேர் விளாண்டுட்டு இருக்கோங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, தர்காஸ் தெரு, சீதக்காதி தெரு, பாறைப்பட்டி தெரு, இந்த 3 தெருவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 15 பசங்க நாங்கள் விளாண்டுட்டு இருக்கோம். எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னோட அண்ணனுங்க தான் வச்சுக்கோங்களேன். அங்கே விளாண்டுட்டு இருக்கும்போது இந்த பால் வந்து பிளாஸ்டிக் பால் தான், நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஈகிள்ங்கிற ஒரு பால் இருக்கும். அந்த பாலை வச்சு தான் நாங்கள் விளாண்டுட்டு இருப்போம். விளாடும்போது நவீன்னு ஒரு பையன் இருப்பான். அவனுக்கு வந்து கொஞ்சம் லோயர் மிடில் கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு அந்த பாலுங்கிறது அதுவே அவனால் அதை பாதுகாத்து வச்சுக்கணும், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற பையன். ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் வறுமை கோட்டில் இருந்தனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பால் எடுத்துகிட்டு வந்து, பேட் வந்து என்னோடது, ஸோ என்னோட MRF பேட்டை வச்சு தான் எப்பயுமே விளாடுவானுங்க. அப்படி விளாண்டுட்டு இருக்கும்போது கற்குவேலுங்கிற பையன் என்ன பண்ணுறான்னா, இழுத்து அடிக்கிறாங்க பாலை. அடித்தபோது அந்த கவர் ஸ்டாண்டு இருக்கு இல்லையா, அந்த கோட்டை சுவரை தாண்டி உள்ளே போய் அந்த பால் விழுகுது. இப்போது எங்களுக்குள்ள ஒரு பயம், இத்தனை நாள் வரைக்குமா, இத்தனை வருஷமாக நம்ம விளாண்டுட்டு இருக்கோம், யாருமே வந்து அதுக்குள்ளே அடித்தது கிடையாது. ஏன்னா காரணம், நாங்கள் கொஞ்சம் தள்ளி தான் விளாடுவோம். அன்றைக்கி வந்து எங்கள் ஏரியாலலாம் கொஞ்சம் ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வீடுங்கிறனால நிறையா வண்டிங்கெல்லாம் வெளியே நின்றுட்டு இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் தள்ளி விளாண்ட காரணத்தினால அவன் அடித்தது, அதுவும் ஆப்போசிட்டில் திரும்பி விளாடுவோம். இப்படி விளாண்டோன்னா அந்த பக்கம் தான் போகும் பால். இப்போது அந்த கவர் ஸ்டாண்டை பார்த்த மாதிரி விளாண்டுட்டு இருக்கோம். இவன் இழுத்து அடித்தோடனையும் அந்த பால் போய் உள்ளே விழுந்துருச்சு. இப்போ யார் போய் அந்த பாலை எடுப்பான்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட்டுங்க. நீ தானே அடித்த, நீ போய் எடு. இப்போ நவீன் சொல்கிறான், இல்லைடா யாராச்சும் ஒருத்தர் எடுத்து கொடுங்கடா, எனக்கு பயமாக இருக்குது, வீட்டுக்கு போனேன்னா வந்துட்டு எங்கள் வீட்டில் கேட்பாங்க, அவங்க பாட்டி தான் அவங்கள பார்த்துப்பாங்க, அவனுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, ஸோ வீட்டில் வந்து கேட்பாங்கடா, எப்படியாச்சும் எடுத்து கொடுத்துருங்கடா. இல்லைடா காலையில் கூட எடுத்துக்கலாம், ஏன்னா யார் வரப்போகிறாங்க, காலையில் கூட நம்ம எகிரி குதிக்கலாம், நைட் நேரத்தில் ஏன்டா எகிரி குதிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஆனால் கூட இருந்த பசங்களில் நிறையா வாளுங்கள்லாம் இருக்குதுங்க, சொல்ல கேட்கவே மாட்டானுங்க. அவனுங்களில் 2 பேர் என்ன பண்ணுறானுங்கன்னா, நம்ம உள்ளே போகலாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதில் ஏறணும் அப்படின்னா ஒரு ஆளால் ஜம்ப் பண்ண முடியாதுங்க, அது பெரிய கோட்டை சுவர், 2 பேரோட ஹைட்டுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் குனிஞ்சிட்டேன் அப்படின்னா என் மேலே ஒருத்தன் ஏறி உட்காருவான். அவனை வந்து நான் தூக்கணும், அவனை நான் தூக்குனேன்னா அவன் மேலே ஜம்ப் பண்ணி உள்ளே குதிக்கணும். இதுதான் அங்கே பண்ணானுங்க அன்னைக்கு. ஸோ உள்ளே குதித்த சுரேஷுங்கிற பையன் என்ன பண்ணுறான்னா, போய் பாலை தேடுறான். அடித்தது விழுந்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும், எந்த இடத்துல விழுந்துச்சுங்கிறத எல்லாவனுமே பார்த்தானுங்க. ஆனால் இவன் உள்ளே போனவன் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 நிமிஷமாக ஆளை காணும். நாங்கள் சவுண்டை கொடுக்குறோம் வெளியே இருந்து, சுரேஷ் இருக்கியா, செத்துட்டியா, என்னடா பண்ணுற, எட்டியும் பார்க்க முடியாது எங்களால்.
ஏன்னா அதுக்கு நியர்பையில் இருக்கிற வீட்டில் ஆள் இல்லை. அந்த வீட்டிலேருந்து ஒரு அண்ணன் விளாட வருவார் எப்பயுமே. அவரோட மொட்டை மாடிலேருந்து பார்த்தோன்னா அந்த வியூ கிடைக்கும் நமக்கு உள்ளுக்குள்ளே. அதுவுமே சரியாக தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து காடு மாதிரி இருக்குங்க. லைக் நிறைய மரங்கள்லாம் இருக்கும். அந்த மரங்கள்லாம் மறைச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உள்ளே போனோன்னா ஆளை காணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக நாங்களும் கத்திக்கிட்டே இருந்தோம். இப்போ எனக்கும் கற்குவேலுக்கும் ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா உள்ளே போன பையன் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. மூச்சு பேச்சே இல்லை. ஒரு கத்துறோம், நாங்கள் கத்துறதுல எங்கள் வீட்டுக்கே கேட்கும் அந்த சத்தம். ஆனால் அவன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான் அந்த இடத்துக்குள்ளே இருந்து. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு ரெண்டு பேர் குனிஞ்சு ரெண்டு பேர் மேலே ஏறி மேலே எட்டி பார்த்தா அந்த பையனை காணுங்க. உள்ள மயான அமைதி, மயானத்தில் தான் அமைதி. ஒரு மாதிரி இருட்டா இருக்கு. அவனோட சத்தமே கேட்கல. அவன் எங்கே இருக்கிறான்னு தெரில. எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை குதிச்சுட்டு ஃப்ரண்ட் சைடில், அதாவது முன்னாடி பக்கமாக வந்து கேட் இருக்கும், அது வழியாக எகிரி குதிச்சு அந்த நாய் முன்னாடி வழியாக வந்துட்டானா. ஏன்னா அங்கிட்டலாம் லைட் இருக்கும், இந்த பக்கம் தான் லைட் இருக்காது. ஒருவேளை பயத்தில் வந்து ஓடிட்டானா, இல்லை நம்மளை எதனா ப்ராங்க் பண்ணுறதுக்காக ஏமாத்துறதுக்காக எதனா பண்ணுறானா, உயிரோடு இருக்கானா இல்லையா. இப்போ நாங்கள் 2 பேர், நானும் கற்குவேலுங்கிற பையனும் அந்த கவர் ஸ்டாண்டில் ஏறி உள்ளே குதிக்கிறோங்க. உள்ளே குதிச்சா சத்தியமாக சொல்கிறேன், என்னோடய லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியை அனுபவித்ததே கிடையாதுங்க. நான் மதனந்தபுரம் ஸ்டோரி சொல்லும்போது கூட சொல்லியிருக்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்கள்லாம், எங்கள் ஊர்லேருந்தே நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்திருக்குது. ஆனால் அதை வந்து எப்போ சொல்லுவேன்னு தெரியாது. நான் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியாதுங்க. எனக்கு மட்டும் இல்லை, கற்குவேலுக்குமே தான். எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அவ்வளோ பனி. நாங்கள் விளாண்டுட்டு இருக்கும்போது அவ்வளோ பனிங்க. உள்ளே குதிக்கிறோம், எங்கள் 2 பேருக்குமே வேர்த்து ஊற்றுது. ஒரு மாதிரி 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஸ்வெட்டிங் ஆகி, நான் அவனை பார்க்குறேன், அவன் என்னையை பார்க்குறான். என்னன்னா வெளியே ஓடிடலாமா அப்படின்ட்டு. ஏன்னா உள்ளே குதிச்சதுக்கப்புறமா எல்லா இடமும் இருட்டாக இருக்குங்க. அப்போல்லாம் எங்ககிட்ட மொபைல்லாம் கிடையாது. ஸோ இப்போ உள்ளுக்குள்ளே அந்த இருட்டில் நாங்கள் நடக்கிறோம், பயமாக இருக்குங்க. அந்த இலையெல்லாம் உதிர்ந்து காஞ்சி போயிட்டு ஒரு மாதிரி கிடக்கு. அதில் கால் வச்சா ஒரு மாதிரி இந்த சத்தமே எப்படி இருக்குன்னா, நமக்கு பின்னாடி வேற எவனோ ஒருத்தர் நடந்து வர மாதிரியே இருக்குது. நாங்கள் 2 பேரும் இப்போ முன்னாடி நடந்து போகிறோம்னா, எனக்கு பின்னாடி எவனோ ஒருத்தர் நடந்து வர மாதிரியே இருக்குது. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, டேய் அவன் செத்தாலும் பரவாயில்ல, என்னை ஆளை விட்றான்னு சொல்லிட்டு ஓடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அப்படி இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபீல் இருந்ததே கிடையாது. யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுங்க. அந்த புதைச்சி வச்சுருப்பாங்க, மண் மாதிரி தாங்க, மண்ணிலேயே திட்டாக இருக்குங்க. மண்ணை வந்து குமிச்சு வச்ச மாதிரி. நம்ம பீச்சிலலாம் வீடு கட்டினா இப்படி இருக்கும், அதுவே ஒருத்தவங்கள புதைச்சி வச்சு மூடினா இப்படி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு உள்ள. அங்கங்கே அந்த கிழிஞ்சு போன துணிகள், அவங்க யூஸ் பண்ண அந்த மாலைகள், அந்த ஊதுபத்தி ஸ்மெல்லு வேறு மாதிரி இருந்துச்சுங்க. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. ஸோ இப்போ வேணாண்டா வாடான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 200 மீட்டர் உள்ளே போயிட்டு மறுபடியும் அவனே சொல்கிறான், கற்குவேலே வேணாண்டா, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, பார்த்துக்கலாம்டா மாப்பிள்ள வாடா. நான் முதல்ல, ஏன்னா அவன் வளர்த்தி, அவனே 2 ஆள் ஹைட்டுக்கு இருப்பான். அவன் வந்து நான் உன்னை தூக்கி விட்றேன், நீ அங்கிட்டு குதிச்சிரு. இப்போ நாங்கள் உள்ளேருந்து கத்துறோம். அதாவது கோட்டைச்சவருக்கு இந்த பக்கத்துலேருந்து ஆப்போசிட்டில் அங்கிட்ட அந்த பக்கம் இருக்கிற 10-12 பசங்க கிட்ட கத்துறோம், டேய் யாராச்சும் ஒரு 2 பேர் மேலே ஏறுங்கடா, கை கொடுங்கடான்னு சொல்லிட்டு நானும் கத்துறேன், கற்குவேலும் கத்துறான். ஆனால் ஒருத்தன் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணல. இப்போதான் எனக்கும் அவனுக்கும் ஒரு மாதிரி டர் ஆகுது. டேய் ஒருவேளை சுரேஷும் இந்த மாதிரி கூப்பிட்டு இருந்தானா, நமக்கு கேட்காம இருந்திருந்தா அது எப்படி கேட்காம இருக்கும்? ஏங்க அது வெட்ட வெளியாக இருக்குங்க. அந்த ஒரு கோட்டை சவருக்கு இந்த பக்கத்துலேருந்து கத்துனா அங்கிட்டு இருக்கிற பசங்களுக்கு எப்படி கேட்காம இருக்கும்? ஆனால் அன்றைக்கி இருந்துச்சு. அவனுங்க யாருக்குமே கேட்கல, அவனுங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. அது மாதிரி அவனுங்களும் கத்திருக்கிறானுங்க, எங்களுக்கு கேட்கல. இந்த டைமில் கற்குவேலு லைட்டாக அங்கிட்டு போயிட்டு எதனா கிடக்குதா, கல்லு கிடக்குதா, அதை எடுத்து அந்த பக்கமாக எரிஞ்சோன்னா அந்த பசங்க அலாட் ஆயிடுவானுங்க அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கல்லை தேடுறாங்க. அந்த உள்ளுக்குள்ளே கல்லை தேடுறான், இலையாக தான் இருக்குது, சின்ன கல்லாக இருக்குது, எதனா ஒன்று எடுத்து மண்ணை கூட எரிடாங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். கீழே கை வைக்கும் போது தான் எங்களுக்கு தெரியுது, சுரேஷுங்கிற பையன் என்னோட ஃப்ரெண்டு, அவன் குப்புற கிடக்குறான், மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறான், குப்புறப்படுத்திருக்கிறான். அவனுக்கு மேலே இந்த இலையெல்லாம் மூடி இருக்கு. யார் போட்டிருப்பா? எனக்கும் சரி கற்குவேலுக்கும் சரி ஒரு மாதிரி குப்புன்னு வேர்த்துருச்சுங்க. நம்ம கூட பழகின ஒரு ஃப்ரெண்டு, நம்ம கூட விளாண்டுக்கிட்டு இருந்த ஒரு பையன் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி சுயநினைவே இல்லாமல் ஒரு மாதிரி பேச்சு மூச்சு இல்லாமல் மயக்கம் போட்டு கிடக்கிறான். உயிரோடு இருக்கிறானா இல்லையானே தெரில. நாங்கள் எந்திரான்னு சொல்லிட்டு நான்லாம் மிதிக்கிறேன் அவனை. டேய் நடிக்காதடா, எந்திரான்னு சொல்லிட்டு மிதிச்சா அவன் எந்திரிக்கவே மாட்டான். இப்போ கற்குவேல் அவனை திருப்பி போட்டால் மயக்கத்தில் தான் இருக்கிறான், மூச்சு விட்றான். அப்போ தான் எங்களுக்கு உயிரே வந்துச்சு. இப்போ எங்கள் 2 பேரை பொறுத்த வரைக்கும் அந்த கவர் ஸ்டாண்டுக்குள்ளே இருந்து அவனை தூக்கிக்கிட்டு வெளியே வரணும். அங்கேருந்து எப்படியாச்சும் நாங்கள் வெளியே வந்துடணும்.
அந்த பையனுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த கில்ட்டியும் யாராலங்க அதை தாங்கிக்க முடியும்? இன்னொன்று நம்மளும் அந்த இடத்துலேருந்து வெளியே வரணும். அவனை யார் அந்த மாதிரி அங்கே படுக்க போட்டிருப்பா? அவன் மேலே யார் அந்த இலையெல்லாம் போட்டிருப்பா? அவ்வளோ இலையெல்லாம் உதிரலையே. நாங்கள் தான் வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். இப்போது நானும் கற்குவேலும் சேர்ந்து அங்கே உள்ளே இருந்த மண் எல்லாத்தையுமே கையில் அப்படியே கிடைக்கிற அளவுக்கு அள்ளி அள்ளி எடுத்து வெளியே வீசுகிறோங்க. வெளியே வீசும்போது அந்த பசங்க வந்து அதை பார்த்துட்டு 4 பேர் மேலே வரானுங்க, 4 பேர் மேலே எட்டி பார்க்குறானுங்க. இப்போ அந்த 4 பசங்களும் எங்களை பார்த்துட்டு கத்துறானுங்க, டே அவனுங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுடா, அந்த சுரேஷ் மயக்கம் போட்டு விழுந்துருக்கான்டா, என்னடா ஆச்சுன்னு சொல்லி கத்தும் போது தான் நான் சொல்கிறேன், டேய் வாங்கடா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்டா, முதல்ல கையை கொடுங்கடா, அவனை தூக்குங்கடான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த சுரேஷுங்கிற பையனை அவன் கொஞ்சம் குண்டான பையங்க, அவனை தூக்க முடியாமல் தூக்கி மேலே அந்த பசங்க 4 பேர் அவனை வாங்கி அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு எங்கள் 2 பேரையும் வந்து உள்ளேருந்து கை கொடுத்து தூக்கி விட்டு, முதல்ல கற்குவேல் வந்து என்னை அவன் ஷோல்டரில் உட்கார வச்சு என்னை மேலே ஏற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவனும் ஏறி வந்துட்டான் வெளியே, அதாவது கை கொடுத்தாலே போதும், அவனுக்கு கையை கொடுத்து மேலே வந்துட்டான், அதாவது வெளியே வந்துட்டான். இப்போது அந்த பையன் உள்ளே மயக்கம் போட்டு விழுந்துருந்தான் இல்லையா, அந்த பையன் பேச்சு மூச்சே இல்லாமல் கிடக்குறாங்க. எங்களுக்கு பயம். அவங்க வீட்டில் எங்களை நம்பி தானே அனுப்பியிருக்கிறாங்க. அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரணகலத்திலையும் பால் எங்கடா எடுக்கலையான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்டாங்க. பால் என்னடா ஆச்சு, பால் எடுக்கலையாடா, 3 பேர் போய் பால் எடுக்காம வந்துட்டீங்கன்னு சொல்லி ஒருத்தன் கேட்டான் பாருங்க. சரி அவனை விடுங்க. இப்போ சுரேஷ் மூஞ்சில் எங்கள் வீடு தான் பக்கத்தில் இருக்குது, அந்த கவு ஸ்டாண்ட் பக்கத்தில் எங்கள் வீடு தான் இருந்தது, நாங்கள் இருந்த சொந்த வீடு. ஸோ அந்த எங்களோட வீட்டில் போயிட்டு தண்ணியை ஃபுல்லாக வெளியவே டேப் இருக்கும், அதில் பக்கெட் நிறைய பிடிச்சிட்டு வந்து அவன் மேலே ஊற்றி விட்டேங்க. ஊற்றி விட்டும் அவன் எந்திரிக்கவே இல்லை, பேச்சு மூச்சு இல்லாமல் தான் இருந்தான். அவன் கண்ணத்துலேயே சப்பு சப்பு சப்புன்னு அரைஞ்சேங்க. நான் மட்டும் இல்லை 12 பேர் அரைகிறானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் அடிக்கிற அடியில் அவன் எந்திரிச்சிட்டான். அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதறி போய் எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில. டேய் என்னடா எதுக்குடா என்னையை போட்டு ஏன்டா அடிக்கிறீங்க, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறான். எனக்கா ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. டேய் நீ உள்ளே போய் மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தடா, நானும் கற்களும் உள்ளே வந்தோம்டா, பால் எடுக்க தானே போனேன், உள்ளே என்ன நடந்துச்சு, யார் உன்னைய வந்து யார் எதனா ஒன்று பண்ணாங்களா, இல்லை எதனா பார்த்தியா? ஏன்னா நிறையா விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கவு ஸ்டாண்டை பற்றி. இப்போ சுரேஷ் என்ன சொல்கிறான்னா, டேய் பிரபா நான் பாலை எடுத்துட்டேன்டா, எடுத்துட்டு மேலே ஏறும்போது உங்களை கத்திக்கிட்டே இருக்கிறேன், யாராச்சும் ஒருத்தர் வந்து மேலே எட்டி, நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் குனிஞ்சு கையை கொடுத்தா அவன் அப்படியே பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறிடலாம், எவனாச்சும் வாங்கடா வாங்கடா நான் கத்திக்கிட்டே இருந்தேன், நீங்கள் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஒருவேளை நீங்கள் எல்லோரும் என்னை பயன்படுத்த நினைக்கிறீங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடி வேற ஒரு சத்தம் கேட்டுச்சு, இலையில வந்து யாரோ நடக்கிற சத்தம் கேட்டுச்சான். இப்போது எனக்கு ஒரு உணர்வு இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, பின்னாடி நம்மளை தாண்டி யாரோ ஒருத்தவங்க அந்த இலையில நடந்து வர மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்குது, கற்குவேலுக்கு இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதே உணர்வு சுரேஷுக்கும் இருந்திருக்கு. என்ன பண்ணியிருக்கிறான்னா, அங்கங்கே கல் ஏறுற மாதிரி இருக்கும் இல்லையா, லைட்டாக நீட்டிகிட்டு இருக்கும், அதில் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறான். ஏறுறதுக்கு ட்ரை பண்ணும்போது யாரோ ஒருத்தவங்க பின்னாடி வந்து அவனை அடித்து தான் சொல்கிறாங்க எங்ககிட்ட, பின்னாடி வந்து யாரோ ஒருத்தவங்க என்னை தள்ளி விட்டாங்க, என்னை அடித்து தள்ளி விட்டாங்க, என் கையெல்லாம் இந்த கிழிச்சிருச்சு, அவன் கையிலலாம் இங்கனக்குள்ளே பிளட்டு வரல, தோல் கிழிஞ்ச அளவுக்கு மேலே இருக்கிற ஒரு லேயர் வந்து கிழிஞ்ச அளவுக்கு அந்த கல்லில் கிழிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவன் கை இருக்குது. இப்போ எங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. நைட்டு 12 மணிக்கு கவு ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மயானத்துக்கு பக்கத்தில் விளாடணுமா, தேவையில்லாத வேலை பார்த்துட்டோம். சரி இப்போ ஒரு பையன் உள்ள மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறான், அவனை கொண்டு வந்து வெளியவும் வச்சாச்சு. சரி நல்ல வேலைடா, எதுவுமே நடக்கலை. நம்ம வந்து இதை யார் பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்ல வேணாம், வேறு எந்த பசங்கக்கிட்டையும் ஷேர் பண்ண வேணாம், இங்கே இருக்கிற இந்த 12லேருந்து ஒரு 15 பேருக்கு மட்டுமே இது தெரியட்டும், வேறு யாருக்கும் இது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டோங்க. அவன் வீட்டுக்கு போயிட்டோம். எங்கள் 12 பேருக்குமே தெரியாது அன்றைக்கி தான் எங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய அமானுஷத்துக்கிட்ட நாங்கள் மாட்டியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம். இதுக்கப்புறம் இந்த நைட்டு நாங்கள் கடந்துட்டோம், அந்த நைட்டு யாருக்குமே எதுவுமே ஆகலை. இன்னைக்கு அந்த நைட்டுக்கு அப்புறமா எங்களோட 12 பேரோட வாழ்க்கையிலையுமே எங்கள் 12 பேரோட வீட்லேயுமே ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள் ஏகப்பட்ட நெகட்டிவிட்டிஸ் பரவ ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த உள்ள விழுந்தான் பார்த்தீங்களா ஒரு பையன் சுரேஷ், அந்த பையன் அடுத்த நாள், இதை சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கே கோபம் வரும், அடுத்த நாள் நைட்டு 8 மணிக்கு மறுபடியும் கிரிக்கெட் விளாட்றதுக்கு இதே 12 பேர் நாங்கள் அசம்பிள் ஆகிறோம், சுரேஷை தவிர்த்து அதே இடத்துல அதே கவு ஸ்டாண்டில். அப்போ எப்பேற்பட்ட பாய்ஸாக இருப்போம்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், அப்படி தான் அந்த மாதிரி இருந்திருக்கிறோம் தற்கொலை பாய்ஸாக. இப்போ கற்குவேல் கேட்குறான், டே சுரேஷ் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நானுங்க அவனிக்கிறேன், டே ஆமாண்டா அவன் எங்கடா, அவனுக்கு எதுவும் ஆகலை இல்லை. எனக்கு ஒரு பயம், ஏன்னா அடுத்த நாள் எங்களுக்கு நான் காலேஜுக்கு போயிட்டேன், அவனோட வேலையை பார்த்துட்டு போயிட்டானுங்க.
வந்து அசம்பிள் ஆகும்போது யாராச்சும் ஒருத்தர் வரல, அதுவும் மயக்கம் போட்டு விழுந்த அந்த நாய் தான் வரல அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ பயம் இருக்கும். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எவனுக்குமே சரியான ஆன்சர் தெரில. ஒருத்தன் மட்டும் சொல்கிறான், அவனுக்கு ஹெவி ஃபீவரு, ரொம்ப உடம்பு முடியலையா, அவங்க அப்பா வந்துட்டு திட்டினாரு, நான் போய் கூப்பிட்டேன், விளாட்றது கூப்பிட்டா அவங்க அப்பா கண்டமணி திட்டுறாரு, அசிங்கமாக திட்டுறாரு, நான் வந்துட்டேன் போயான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ எங்களுக்குள்ளே என்னென்னா ஒரு பயம், அவனுக்கு என்ன ஆச்சு, அவனுக்கு இப்போ ஏன் வந்து ஃபீவர் வந்துச்சு, நேற்று நல்லா தானே இருந்தான், ஒருவேளை பயத்தில் எதனா ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் வந்துச்சுங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு யாருமே விளாட்ல, 8:30 இருக்கும். சுரேஷோட வீட்டுக்கு வெளியே 12 பேரும் அசம்பிள் ஆகி, அவங்க அப்பா வந்து வீட்டில் இல்லை, வெளியே அவங்க கடை வச்சுருக்கிறாங்க பொட்டலில். ஸோ அவங்க கடைக்கு போயிட்டாங்க. எங்கள் அப்பாவும் பொட்டலில் கடை வச்சுருக்கனால அவர் எல்லாருமே வியாபாரம் பார்க்குற கேங்கு தாங்க எல்லாரோட அப்பாவுமே. ஸோ யார் வீட்லேயும் அம்மாக்கள் தான் இருப்பாங்க, அம்மாக்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம். ஸோ சுரேஷோட அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா என்னம்மா என்னாச்சு, சுரேஷ் வந்து லாட வரல அப்படிங்கும்போது அவங்களுமே எங்களை முறைக்கிறாங்க, பா என்னதான்ப்பா ஆச்சு சொல்லுங்கப்பா, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது, உங்களை நம்பி தானே அனுப்புகிறேன், ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கா நம்ம எப்போ சண்டை போட்டோம், நாங்கள் எப்போ சண்டை போட்டோம், அவன் எதனா சும்மா சொல்லுவாம்மா, என்னாச்சு, அவன் என்ன சொன்னான் சொல்லுங்கள், எங்கே இருக்கிறான் நாங்கள் பார்க்கணுங்கும் போது அவன் ரூம்குள்ளே விட்றாங்க. நானும் கற்குவேலு, நவீன், இன்னொரு பையன் ராகுல்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பசங்க அவன் ரூம்குள்ளே போகிறாங்க. ஏன்னா 12 பேரும் வீட்டுக்குள்ளே போனோன்னா அது வேறு மாதிரி ஆயிரும், தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு 4 பேர் அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டு ரூம்குள்ளே போய் பார்த்தா அவன் குப்புறப்படுத்திருக்கிறான். அதாவது அந்த கவர் ஸ்டாண்டுக்குள்ளே நாங்கள் எப்படி அவனை பார்த்தோமோ அதே மாதிரி குப்புறப்படுத்திருக்கிறான். அவனோட முதுகுக்கு மேலே கழுத்து வரைக்கும், முதுகுக்கு பின்னாடி கழுத்து வரைக்குமே வந்துட்டு போர்வையை பொத்தி வச்சுருக்கிறாங்க அவங்க அம்மா. இப்போ நாங்கள் போனோடனே சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா, அந்த போர்வையை சடக்குன்னு இழுத்த உடனேயும் இங்கே 4 பேருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அவன் முதுகில் கை அச்சு. இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் முதுகில் ஓங்கி ஒரு அரைஞ்சா அப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க, உங்கள் முதுகில் ஓங்கி ஒரு அரைஞ்சா அப்படி இருக்கும். அது ஒரு மாதிரி ரெட்டிஷாக பதிஞ்சிடும் இல்லையா, அந்த மாதிரி அவனோட முதுகில் பதிஞ்சிருக்குதுங்க. அவன் என்ன சொல்லி சமாளிச்சிருக்கிறான்னா, எங்கள் பசங்களுக்குள்ளே சண்டை ஆயிடுச்சு, நேற்று வந்து கொஞ்சம் பக்கத்து ஏரியாவுக்கும் எங்கள் ஏரியாவுக்கும் சண்டை வந்துருச்சு, ஏன்னா காமன் தான் எங்களுக்கு சண்டை நடக்கிறதுலாம் ஊரில். சண்டேயில் வந்து ஒருத்தன் அடிச்சிட்டாமா, முதுகில் இந்த மாதிரி ஆயிருக்குங்கிற மாதிரி சமாளிச்சிருக்கிறான் நாய். எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். இப்போ நாங்கள் எல்லோரும் உள்ளே போனதுக்கப்புறமா அவன் எங்ககிட்ட அழுக ஆரம்பிக்கிறான். டேய் மாப்பிள்ள பயமாக இருக்குடா, நைட்டு வந்து முதுகு வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு, கனவுலாம் ஒரு மாதிரி கெட்ட கனவாக வந்துச்சு, நெகட்டிவ் தாட்ஸ் வருது, எனக்கு சூசைட் பண்ணிக்கலாம் போல் இருக்குது, கையை எடுத்து செத்துடலாம் போல் இருக்குது, என்னென்னமோ தாட்ஸ்லாம் வருதுடா. எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் அவன் அப்பேற்பட்ட பையனே கிடையாது. அவன் வந்து ஒரு ஜாலியான ஒரு கேரக்டருங்க என் ஃப்ரெண்டு. அப்படிப்பட்ட பையன் அழுகிறான் எங்கள் முன்னாடி. எங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன்னே தெரில. சரிடா இப்போ எப்படி இதை வந்து முதுகில் எப்போ வந்துச்சு, நீ ஒருவேளை உங்கள் அப்பா நைட்டு அடிச்சிருக்க போகிறாரா? இல்லைடா மாப்பிள்ள, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நைட்டு நான் கெட்ட கனவு வந்துச்சு, நான் அதே கவர் ஸ்டாண்டுக்குள்ளே உள்ளே குதிக்கிறேன், அந்த புதஞ்சி இருக்கிற மூடி வச்சுருக்காங்க இல்லையா, அதுலேருந்து வந்து ஏதோ ஒரு புகை மாதிரி ஒரு உருவம் என்கிட்ட பேசுது, நீ இங்கே வந்துரு, உனக்கு வெளியே என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி என்னை கேட்குது. அதுக்கிட்டேருந்து எப்படி என்னால் மேனேஜ் பண்ணுறேன்னு தெரில கனவுல. இப்போ நான் பதறி அடித்து அந்த கனவுலேருந்து எந்திரிச்சு பார்த்தா எங்கள் அப்பா வந்து உட்காந்துருக்குறாங்க, எங்கள் அப்பா அம்மாவும் முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பையனை என்னடா பேசுகிற, என்னென்னமோ பேசியிருக்கிறாங்க. அந்த பையன் ஏதோ உருதுலலாம் பேசியிருக்கிறான். உருதுலலாம் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கே அது உருதான்னு தெரில, ஏதோ ஒரு மொழியில் பேசுகிறான்ப்பா, தெரியாத ஒரு லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான். அப்புறமா என்னடா வலிக்குதுங்கிற, என்னாச்சுன்னு சொல்லிட்டு முதுகை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது, கை அச்சுங்க. அது கை மாதிரியே கிடையாது, ஆனால் யாரோ ஒருத்தவங்க அரைஞ்சிருக்கிறாங்க. அதில் 7 விரல் இருக்குது, 7 விரல், 6 விரல் கூட கிடையாதுங்க, 7 விரல் பதிஞ்சிருக்குது. நாங்கள் பார்க்கும்போது 7 விரல் பதிஞ்சிருக்குது. ஹெவி ஃபீவருங்க அவனுக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அவனை படுத்து எடுத்துச்சு. அவன் வந்து ஒரு மாதிரி மென்டல் மாதிரி அலைஞ்சாங்க. சொல்லக்கூடாது ஃப்ரெண்டை, இருந்தாலும் நடந்ததை நான் சொல்கிறேன். ஒரு மாதிரி மென்டல் மாதிரி அலைஞ்சான். அவனால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல, எங்களாலையும் வெளியே வர முடியலை. அவன் இதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க இதே டைமில் என்னோடய ஃப்ரெண்டு கற்குவேலாக இருக்கட்டும், நவீனாக இருக்கட்டும், எல்லாரோட வீட்லேயுமே ஒரு அசம்பாவிதம் நடக்குது. கற்குவேலோட அப்பாவுக்கு சைக்கிள் ஓட்டிகிட்டு வரும்போது கீழே விழுந்து சரியான அடி, பைக் ஆக்சிடெண்ட். பைக்காரன் வந்து மோதி அவருக்கு காலில் ஒரு பெரிய இதில் விட்டுருச்சுங்க. இதே மாதிரி எல்லாவனுக்குமே. நவீனோட பாட்டி இறந்துட்டாங்க, அவனுக்குன்றது பாட்டி மட்டும்தான், அவங்களே இறந்துட்டாங்க. ஒவ்வொருத்தனோட வீட்லேயும் அடிமேல் அடி. எங்கள் அப்பா கீழே விழுந்துட்டார், கீழே விழுந்து முதுகில் அடிபட்டு அவருக்கு வந்து இந்த ஸ்பைன் போயிருச்சுங்க. ஸ்பைனில் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி கிட்டத்தட்ட எங்கள் அப்பா ஒரு 4 மாதம் படுக்க. இதே டைமில் தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மாலை போடுறேன் ஐயப்பனுக்கு.
நான் இதுக்காக பயந்துக்கிட்டு போடுறேன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. எனக்கு ஐயப்பனுக்கு மாலை போடுறது ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு வருஷம் போடுறேன். நான் கன்னிசாமி. இதை வந்து நான் எப்படி சாத்தியமாக்க முடியும்? எங்கள் அப்பா வேறு உடம்பு முடியாமல் இருக்கிறாரு. அப்போ தான் தேறிக்கிட்டு வராரு கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த 3 மாதம் படாத பாடு படுத்தி எடுத்துருச்சு. நான் படித்த காலேஜுக்கு நான் சைக்கிளில் தான் போவேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும், 10 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டிலேருந்து அந்த பாரப்பட்டி தெருலேருந்து அங்கே போகணும் அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க விஹெச்என்எஸ்னுக்கு. அங்கே வந்து சைக்கிளில் தான் போவேன். இந்த சைக்கிளில் போகும்போதெல்லாம் எனக்கு உயிர் பயத்தை காட்டிக்கிட்டே இருக்குங்க. தண்ணி லாரி, அந்த நான் சொன்னேன் இல்லையா கிரவுண்டு, மேபி விருதுநகர்லேருந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெளிவாகவே புரியும்னு நினைக்கிறேன் எந்த ஏரியாவை சொல்கிறேன்னு. தண்ணி லாரி வந்து வெளியே வர இடம், அங்கே தான் அந்த குடிநீர் வாரியம் மாதிரி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அங்கே இருந்தால் வாட்டர் டேங்க்கில் எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த தண்ணி லாரியில் மட்டும் கிட்டத்தட்ட 4 தடவை விழுந்து சாக தெரிஞ்சேன். ஒரே ஒரு தடவை கீழே விழுந்து காலில் சரியான அடிங்க. பிளட்டு வந்து இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மார்க் இருக்குது முட்டியில். நான் மாலை போடுற அந்த டைமில் எனக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள்ங்க. மாலை வந்து போடாத, எங்கள் அப்பா மாலை போடாத, இப்போ போடாத, எனக்கு உடம்பு முடியல. உடம்பு முடியாததுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் தெரியல. ஆனால் எங்கள் அப்பா வாயால் அது வந்துச்சுங்க. எல்லாத்தையும் மீறி நான் கூப்பிட்றேன். என் கூட அந்த கவஸ்தானில் இருந்த சுரேஷு, நவீன் எல்லாவனையும் கூப்பிட்றேன். டேய் வாங்கடா மாலை போட்டுடலாம், 12 பேர் சேர்ந்து மலைக்கு போயிட்டு வந்துடலாம், இல்லை வேறு எங்கேயாச்சும் கூட அந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் அது இதுன்னு நிறையா விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டோங்க அந்த டைமில். ஸோ நான் மாலை போட்டு கன்னி பூஜைலாம் எங்கள் அப்பாவோட வார்த்தையை மீறி நான் எதிர்த்து மாலை போட்டு வீட்டில் கன்னி பூஜை வைக்கணும். கன்னி பூஜை முதல்ல போடுறோம் அப்படின்னா கன்னிசாமின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் இயர் போடுறவங்கள. அப்போ கன்னி பூஜை வச்சு ஒரு சாமிகள் எல்லாத்தையும் வர வச்சு சாப்பாடெலாம் போடணும், கொஞ்சம் கிராண்டாக பண்ணணுங்கிறது எனக்கு ஆசை, எங்கள் அம்மாவுக்கும் ஆசை. எங்கள் அப்பாவுக்கு உடன்பாடே கிடையாது, வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் அம்மாவுமே வேணான்ட்டாங்க. யார் சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெளியே கடன் வாங்கி, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கடன் வாங்கி ஒரு கன்னி பூஜை வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு நான் மலைக்கு போயிட்டு ரிட்டன் வந்தேங்க. நான் மலைக்கு போயிட்டு ரிட்டன் வர்றதுக்குள்ளே இந்த 11 பேரும் படாத பாடுபட்டுருக்குறானுங்க இந்த அமானுஷத்தில் மாட்டிக்கிட்டு. ஒவ்வொருத்தவனையும் ஒவ்வொரு இடத்துக்கு, எங்கள் ஊரில் வந்து திருப்புகழ் சாமி கோயில்னு ஒன்று இருக்குது, அவங்கக்கிட்ட போய் மந்திரிச்சிட்டு வந்துருக்குறானுங்க. 4 பசங்க அங்கே போய் மந்திரிச்சிருக்கிறானுங்க. சிலர்லாம் தர்காவுக்கு போயிருக்கிறாங்க. சிலர்லாம் வீட்டில் உண்மையவே சொல்லி அது ஒரு பெரிய கலகமாகி எங்கப்பா மாலை போட்டு நான் ரிட்டன் வரேன் என்னை பிடிச்சி இன்னும் திட்டுன்னு கிடையாதுங்க. என்ன அர்த்தத்தில் வந்து நீங்கள் இது பண்ணீங்கன்னா 12 பேரோட வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு உள்ளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களால் சமாளிக்க முடியல. எங்கள் பேரண்ட்ஸை தாண்டி இதை நாங்கள் மறைச்சிடணும், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லி நாங்கள் நினச்சாலும் எங்கள் அப்பா அம்மாவுக்கே அது காட்ட ஆரம்பிச்சோன்னே பயந்துருக்கிறானுங்க. பயந்து வீட்டில் சொல்லிட்டானுங்க. நான் மலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ளே இங்கே எல்லாமே தலையில் இருந்துச்சு. அப்போ தான் எங்கள் அப்பா சொல்கிறாரு, எங்கள் அப்பா வாயிலேயும் இந்த வார்த்தை வந்துச்சு, அந்த 11 பசங்களோட வாயிலேயும் இந்த வார்த்தை வந்துச்சுங்க. ஒருவேளை நீ மாலை போடல அப்படின்னா மேபி உனக்கு என்ன வேணாலும் நடந்திருக்குண்டா. ஏன்னா எல்லார் வீட்லையுமே இழப்பு, சொல்ல முடியாத இழப்புகள் நிறையா வந்துச்சுங்க எங்கள் வீட்டை தவிர்த்து. ஸோ இந்த ஸ்டோரி என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு உண்மை சம்பவம். இதுக்கப்புறம் நானுமே நிறையா மனசளவில் பாதிக்கப்பட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட இழப்புகள் வந்ததுனாலையும் என்னால் சென்னைக்கு வர முடியலை அப்படிங்கிற அதுவும் எனக்கு ஒரு பெரிய இழப்பாக தான் இருந்துச்சு. என்னோடய வாழ்க்கையே வேறு மாதிரி போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்கள் ஊர்லேயே முடிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு பக்கம். இப்போ என்னோடய மனசு இருக்கிற பக்குவத்துக்கும் நான் ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணுறத, சாப்பிடாமல் இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப மெலிஞ்சு ஆல்ரெடி நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ரொம்ப மெலிஞ்சு போகிறத எங்கள் அப்பா பார்த்துட்டு, சரிடா நீ போ, சென்னைக்கு போ, படி, உனக்கு வந்து நான் எக்ஸ்ட்ராலாம் வந்து அமௌண்ட்டு கொடுக்க முடியாது, காலேஜ் ஃபீஸ் வந்து செமஸ்டருக்கு மட்டும்தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி செமஸ்டருக்கு மட்டும்தான் கட்டினார். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவனை வேணாம், சென்னையில் இருந்தால் கெட்டு போயிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லி 6 மாதத்தில் எங்கள் அப்பா கிட்ட வந்து நான் சொன்னதை என்னால் பண்ண முடியலை. நான் வந்து சேனலில் வந்துடுவேன்ப்பா, நான் வந்து மிமிக்ரி பண்ணி கலக்க போகுது யார் வரப்போகுதுப்பா, நான் அதுக்கு ஆடிஷன்லாம் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன்ப்பா, நான் அதில் போய் ஜெயிச்சிருவேன்ப்பான்னு சொன்னப்போ எங்கள் அப்பா நம்பலைங்க. அந்த நேரத்தில் நம்பலை. அதுக்கப்புறமா அவர் டிஸ்கண்டினியூ பண்ணிடுன்னு சொன்னார் என்னைய. வேல்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை பல்லாவரத்தில் நான் படித்தது. அதை நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது கோஸ்ட் ஸ்டோரி, இது என்னோடய ஸ்டோரியை சொல்ல முடியாது இல்லையா. இது என்னோடய கோஸ்ட் அனுபவங்க. கண்ணால் பார்க்கல எதையுமே, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இதை வந்து 12 பேரும் 12 பேரும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஊரில். கற்குவேலு, நவீன், ராகுல் எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. சிவா எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்பீங்க. பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இது ரீகால் ஆகும்னு நினைக்கிறேன்டா. எல்லாவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாவனுக்கும் குழந்தை இருக்குது. மறக்க முடியாத அனுபவம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டோரிக்கு போகலாங்க.
2வது ஸ்டோரி நடந்த இடம் நீலாங்கரைங்க. அதாவது சென்னையில் இருக்கிற நீலாங்கரை அப்படிங்கிற பகுதியில் நடந்த ஒரு உண்மையான ஸ்டோரியை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புனவரோட பேர் சக்திவேலன். இந்த சக்திவேல்ங்கிறவர் அவரோட லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை தான் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. டிட்டோ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, இதே மாதிரி தான், ஆனால் இன்னுமே பயங்கரமாக இருந்துச்சுங்க. நம்ம விஷுவலாக நான் பார்க்காத ஒரு விஷயங்களெல்லாம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சக்திவேலுங்கிறவரோட அப்பா நீலாங்கரையில் ஆட்டோ டிரைவராக இருக்கிறாருங்க. இந்த சவாரி எடுக்கிறது அவங்களும் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு தான் வச்சுக்கோங்களேன். சக்திவேல் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாராங்க. 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது சக்திவேல் வீட்டில் அவரோட தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவரோட தம்பி, சக்திவேலோட தம்பி. ஸோ இவங்க 2 பேருக்குமே ஒரு போட்டி இருக்குமாங்க, அண்ணனுக்கும் தம்பிக்கும். என்ன அப்படின்னா, அவங்க அப்பாவை ஏமாற்றி, எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயந்தான் குழந்தை பருவத்தில், அவங்க அப்பாவை ஏமாற்றி 2 பேருமே இந்த பால் வாங்குறது, பேட்டு வாங்குறது, கிரிக்கெட்டில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் 2 பசங்களுக்குமே. முக்கியமாக இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளாட்றதுல 2 பேருமே ரொம்பவே ஒரு முனைப்பாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிற டைமில் யார் பால் வாங்கிட்டுறா, யார் பேட் வாங்கிட்டுறா அப்படிங்கிறதுல இவங்களுக்குள்ள ஒரு போட்டியே நடக்குமாங்க. ஆனால் அதுக்கு அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்படுவாருங்கிறது இவங்களுக்கு படிப்படியாக வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தானா, வீட்டிலையே இந்த தீப்பெட்டி ஒட்டுறது, இந்த மாதிரி சிறு தொழில்கள்லாம் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த 2 பசங்களும், அதாவது சக்திவேலும் அவரோட தம்பியும், வெளியே இருக்கிற பசங்க அந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளாட்றதுக்கு ஒரு கேங் இருக்குமாங்க. ஒரு 7 பேர் 8 பேர் இருப்பாங்களாம். அப்படி இந்த பசங்க விளாண்டுட்டு இருக்கும்போது இவங்க ஏரியாவை தாண்டி வெளியெல்லாம் போய் விளாடுவாங்களாம். ஏன்னா ஏரியாவில் இந்த வயசானவங்களாம் வீம்புக்கேன்னு வெளியே உட்காந்துக்கிட்டு, இங்கிட்ட ஏன்டா விளாட்றீங்க, அங்கிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இவங்களோட ஏரியாவிலேருந்து விரட்டி விட்டுருக்குறாங்க. அந்த பசங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பக்கத்து ஏரியாவில் போய் விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. பக்கத்து ஏரியாவில் போய் விளாண்டுட்டு இருக்கும்போது அங்கே இவங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு தெரியாது, யார் யார் வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு தெரியாது இல்லையா. ஆனால் அங்கேயும் இவங்களுக்கு ஒரு உடசலை கொடுக்குற மாதிரி, அதாவது அங்கேயுமே இவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி ஒரு வீடு இருக்குங்க. சேச்சி ஒருத்தவங்க, கேரளாக்கார சேச்சி ஒருத்தவங்க ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, தனி வீடு. அந்த வீட்டுக்கு ஒரு 100 மீட்டர் தள்ளி தான் அந்த பசங்க விளாண்டுட்டு இருக்கிறானுங்க. 100 மீட்டர் கூட கிடையாது, ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கிறானுங்க. அப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பையன் யார், சக்திவேல், இந்த கதையை அனுப்புனார் இல்லையா, அந்த சக்திவேல் என்ன பண்ணுறாருன்னா, 6 அடிக்கிறேன்னு சொல்லி தூக்கி விட அந்த பால் போய் சேச்சியோட வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. இப்போது கூட இருக்கிற பசங்கள்லாம் என்ன சொல்கிறானுங்கன்னா, ஏய் நீ தானே அடித்தா, நீ போய் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சக்திவேலோட தம்பி என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நீ தான் எடுக்கணும், நான் வேணா எடுத்துகிட்டு வரவா அப்படிங்கும்போது சக்திவேலே சொல்கிறார், இல்லைடா நீலாம் போனா. ஸோ இப்போ வேறு வழியே இல்லை, சக்திவேல் தான் அந்த சேச்சி வீட்டுக்குள்ளே போய் அந்த பாலை எடுத்துகிட்டு வரணும். சக்திவேல் இந்த சேச்சியோட வீட்டுக்கிட்ட போகும்போது கேட்டு லாக் ஆகிருக்குதுங்க. அதாவது கேட்டு வெளியே பூட்டு போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த கேட்டில் ஏறி உள்ளே குதிக்கிறாரு. ஆல்ரெடி அந்த பசங்கக்கிட்ட இன்னொரு பால் இருக்குது, அதை வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்கிறானுங்க. இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளாடும்போது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். தூக்கி அடித்தா அவுட்டும்பானுங்க, 6 அடித்தா அவுட்டும்பானுங்க, யாராச்சும் வீட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா அவுட்டும்பானுங்க. ஸோ சக்திவேல் அவுட்டு. அடுத்த பேட்ஸ்மேன் தான் அங்கே விளாண்டுட்டுருக்கிறான், வேறு பாலை வச்சு பசங்கள்லாம் அங்கே பிஸியாக இருக்கிறானுங்க. சக்திவேல் மட்டும் இப்போ அந்த சேச்சி வீட்டுக்குள்ளே எகிரி குதிச்சு உள்ளே போகிறாரு. வீடே ஒரு மாதிரி பழமையான வீடாக இருக்குதுங்க, மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஒரு மாதிரி நூலாம்படையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே சக்திவேல் மட்டும் தனியாக உள்ளே போகிறாரு. உள்ளே போனவர் பாலை தேடிட்டு இருக்கும்போது எங்கேயுமே பால் இல்லைங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வெக்ஸ் ஆகி போய், ஏன்னா பால் உள்ளே தான் வந்துச்சு, ஆனால் இவர் எவ்வளோ நேரம் தேடுவார், இல்லைங்கிற பட்சத்தில் வெளியே வரும்போது உள்ளேருந்து ஒரு குரல், ஏய் யார்ரா நீ, சேச்சியோட குரல். பால் விழுந்துருச்சு ஆண்டி, அதை எடுக்க தான் வந்தேன். அப்படியா, சரி சரி, இந்த ஹாலில் தான் கிடக்கு, எடுத்துக்கோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கதவு லாக்கில் தான் இருக்குது. எங்கே, மெயின் டோரு லாக்கில் இருக்குது, தனி வீடு, மெயின் டோர் லாக்கில் இருக்குது. ஒரு பெரிய ஜன்னல், மேபி அந்த ஜன்னலுக்குள்ளே அந்த பால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஜன்னலுமே கண்ணாடிலாம் உடஞ்சி போய் கிடக்கு. ஜன்னலில் கண்ணாடி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, கலர் கலராக அந்த க்ரீனு ப்ளூ எல்லோ ரெட்டுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கண்ணாடி விண்டோ, அந்த விண்டோவில் உடஞ்சிருக்குது ஆல்ரெடி. ஸோ சக்திவேல் என்ன பண்ணுறாருனா, மெயின் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த வீடே எப்படி இருக்குன்னா, உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. நார்மலாக ஒரு வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. வெளியே தான் ஒரு மாதிரி நூலாம்படையாக ஒரு மாதிரி பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. உள்ளே போன பையன் ஹாலில் டைனிங் டேபிள் கீழேயே பால் இருக்குது, எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து வெளியே வரும்போது, ஏய் எங்கே போகிற, பால் எடுத்துட்டேன் ஆண்டி,
தேங்க்யூ ஆண்டி, இனிமேல் வராது உள்ள, சாரி மன்னிச்சிருங்க. அப்படியா, சரி போ போ, கேட்டு லாக்கில் இருக்குது, சாவி கொடுக்குறீங்களா, எப்படி வந்தியோ அப்படியே வெளியே போ அப்படின்னு இருக்கும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ எப்படி வந்தாரோ அதே மாதிரியே வெளியே போகிறதுக்காக அந்த கேட்டு மேலே ஏறிட்டு இருக்கிறாரு சக்திவேல். ஏறிட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வர மாதிரியே ஃபீல் ஆகிருக்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க, இப்போ நான் ஏறிட்டு இருக்கேன் மேலே அப்படின்னா என் பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வராங்க, என்னால் உணர முடியும் அதை. அப்படி தான் அவருக்கும் உணர்வு இருந்திருக்கு. இப்போ கேட்டில் மேலே ஏறுறதை நிப்பாட்டிட்டு 2 ஸ்டெப்பு தான் மேலே ஏறிக்கிறாரு. அப்படியே இறங்கி பின்னாடி பார்க்கும்போது யாருமே இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு உருவம் தெரியுது. இப்போ போய் எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா ஹாலில், அங்கே ஒரு உருவம் தெரியுது. அந்த சேச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் சாப்பிட்றியாடா தம்பி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சாப்பாடா, இல்லை வேணாம் ஆண்டி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டியா இல்லையா, இல்லை நான் சாப்பிடல, மீன் குழம்புலாம் வச்சுருக்கிறேன்டா, வாடா சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி உள்ளேருந்து ஒரு குரல் வருதுங்க. இந்த பையனுக்கும், அதாவது சக்திவேலுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்குமா. அதனால அந்த சின்ன பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் அந்த சேச்சி கூப்பிட்டதுமே உள்ளே போயிருக்கிறான். உள்ளே போயிட்டு ஆண்டி ஆண்டின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. மயான அமைதியாக இருக்குது. அந்த ஹாலே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. டைனிங் டேபிளில் இந்த ஹாட் பாக்ஸு, அப்புறம் அந்த பாத்திரங்கள் எல்லாமே கரண்டி தட்டோடு இருக்குது. பிளேட் எல்லாமே கொஞ்சம் ரிச்சாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேரளா ஸ்டைல்லே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்துட்டு ஆண்டி நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூப்பிட்றாரு. கூப்பிடும்போது மறுபடியும் ரூம்லேருந்து ஒரு சத்தம். உள்ளுக்குள்ளே ஒரு ரூம் இருந்துச்சா, அந்த ரூம்லேருந்து ஒரு சத்தம். நான் சாப்பிட்றேன், நீ சாப்பிடு, இல்லை நீங்களும் வாங்க சாப்பிட்லாம், இதை எடுத்து வைப்பீங்களா, ஓ எடுத்து வேற வைப்பாங்களா உனக்கு, சாப்பிட்டு போட அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்கிறாங்க. மிரட்டுற தோணியில் வந்துருக்குது. இப்போ முதல்ல நார்மலாக இருந்துச்சு வாய்ஸ், இப்போது கொஞ்சம் மிரட்டுற தோணியில் இருந்துருக்குது. இப்போது சக்திவேல் என்ன பண்ணுறாருனா, சுட சுட மீன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டு அங்கே அந்த பிளேட்டை கொண்டு போயிட்டு கழுவுற இடத்துல அந்த வாஷ் பேஷனில் போய் வைக்கும்போது, வாஷ் பேஷனே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பாசி படர்ந்து ஒரு மாதிரி பச்சையாக இருக்குதாங்க. அந்த கிச்சனே எப்படி இருக்குதுன்னா ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருக்குது கிச்சனே. பாச்சா பள்ளி அந்த அடுப்பே எப்படி இருக்குதுன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருந்துருக்குதுங்க. விறகடுப்பே ரொம்ப நான் மெயின்டெனன்ஸ். விறகடுப்பு பார்த்தாலே மெயின்டெனன்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை இன்னும் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு இருந்திருக்குது கிச்சனை. பள்ளி பாச்சா என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு. இப்போ இவருக்கு வாமிட் வந்துருக்குது. ஐயா இங்கேயாடா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு அந்த ஆன்ட்டிக்கிட்ட வந்து சொல்லாமல் கொள்ளாமல் கூட அங்கேருந்து ஓடி இருக்கிறாருங்க. வெளியே ஓடும்போது கூப்பிட்டுருக்குறாங்க அந்த ஆன்ட்டி, டேய் எங்கே போகிற, இங்கே வா, சாப்பிட்டேல இங்கே வா, நான் சொல்கிறத கேளு, உன்ட்ட பேசணும், இங்கே வா இங்கே வா இங்கே வான்னு சொல்லிட்டு கத்தும்போது இவர் படுக்க ஓடி இருக்கிறாருங்க. வெளியே எகிரி குதிச்சு அந்த பசங்க எல்லாருமே விளாண்டுட்டு இருக்கும்போது அவன் தம்பி பார்த்துருக்குறான். சக்திவேலுங்கிறவரோட தம்பி பார்த்துட்டு அவனும் பின்னாடியே ஓடி இருந்திருக்கிறான். இவர் வீட்டுக்கு ஓடி இருக்கிறார். எதையோ பார்த்து பயந்துட்டார். இப்போ ஒருவேளை அந்த வீட்டில் எதுனா அமானுஷம் தான் அது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கலாமே சக்திவேல் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஏன்னா இதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையவே திருப்பி போட்டிருக்கு இந்த சம்பவம். என்ன அப்படின்னா, அடுத்த நாள் இதே மாதிரி இந்த பசங்க 7 பேரும் அந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரியே சேச்சி வீட்டுக்குள்ளே பால் போகுது. இப்போ மறுபடியும் சக்திவேலே போய் எடுக்கும்போது அதே மாதிரியே அந்த சேச்சி உள்ளேருந்து கூப்பிட்றாங்க, டேய் வந்துட்டியா, வா வா அப்படிங்கிறாங்க. இப்போ வரைக்கும் இவருக்கு என்ன சந்தேகம்னா, என்னடா வாய்ஸ் மட்டும் வருது, ஆளை பார்க்கவே முடியலை, ஏன்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்கிற மாதிரியே தான் இருந்திருக்கிறாரு. இவரோட மோட்டிவ் என்னவாயிருச்சுன்னா, அந்த ஆன்ட்டியை எப்படியாவது பார்த்துடணும், அது யார், ஏன் வந்து முகத்தையே காட்ட மாட்டேங்க, யார் அது. இப்படி இருக்கும்போது உள்ளே அந்த பாலை விழுந்திருக்கு இல்லையா, அந்த பாலை எடுத்துட்டு உள்ளேயே கொஞ்ச நேரம் சுற்றி இருக்கிறாருங்க, சஸ்டெயின் பண்ணியிருக்கிறாரு. சத்தம் மட்டும்தான் கேட்டிருக்குது. எல்லா ரூமையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறாரு, எந்த ரூம்லேயும் ஆன்ட்டி இல்லை. இப்போது அவர் அறியாமலே ஒரு பயம் வருது சக்திவேலுக்கு, வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோமோ. கிச்சனில் பாத்திரங்கள்லாம் உருட்டுற சத்தம் கேட்குது. இந்த நேரத்தில் கிச்சன்லேருந்து பாத்திரங்கள்லாம் கீழே தள்ளி விட்றாங்க. ஆன்ட்டி என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவர் கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா யாருமே இல்லை. பாத்திரங்கள் மட்டும் கீழே இருந்து டம்ம டம்ம டம்னு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. இப்போ தான் சக்திவேலுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இந்த வீட்டில் ஆள் இல்லை, முதல்ல விசாரிப்போம் வெளியே போயின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி வந்திருக்கிறாரு. இவர் ஓடி வரும்போது அந்த சத்தம் கேட்குது மறுபடியும், டே எங்கடா போகிற, உன்ட்ட பேசணும், வாடான்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி கூப்பிட்றாங்க. ஓடி இவளேன்னு சொல்லிட்டு அவர் எகிரி குதிச்சு அந்த கேட்டை விட்டு தாண்டி வெளியே குதிக்க போகும்போது அவங்க அப்பா வந்துடுறாரு. சக்திவேலோட அப்பா யதார்த்தமாக அந்த பக்கம் வந்தவர் இவரை பார்த்துட்டு சட்டையை பிடிச்சி, எதுக்குடா இந்த வீட்டுக்குள்ளே போனேன், எதுக்குடா அந்த வீட்டுக்குள்ளே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அப்பா பால் விழுந்துச்சு, அதான் எடுக்க போகிறேன். பாலை கையில் தானடா வச்சுருக்கிற,
அதான்ப்பா விழுந்துருச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டே சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இருந்தாலும் பையனை அடிக்காமல் திட்டாமல் சரி வாப்பா போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாருங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது சக்திவேலோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, டேய் நீ வேறு ஏரியாவில் போய் விளாடு என்ன வேணாலும் பண்ணு, நான் எதுவும் சொல்லலை. ஆனால் அந்த வீட்டு பக்கம் போகாத. ஏன்பா என்னாச்சு? அந்த வீட்டில் ஒரு கேரளா சேச்சி இருந்தாங்க சரியா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக இருந்தாங்க. இப்போ தான் வந்திருந்தாங்க. ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இறந்துட்டாங்க. அவங்க உள்ளே தான் இருக்கிறாங்கங்கிறதே தெரியாமல் 3 நாளாக அவங்களோட பாடி உள்ளே தான் கிடந்திருக்குதுங்க. ஒரு மாதிரி அழுகுன ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் தான் உள்ளே போய் பார்த்துருக்குறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் டவுட் ஆகி போய் பார்த்தா சேச்சி இறந்து போய் கிடந்துருக்குறாங்க அவங்க ரூமில். சக்திவேலோட அப்பா இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா சக்திவேலுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. என்னப்பா சொல்கிறீங்க? ஏன்டா அப்படி கேட்குற? நீ எதனா பார்த்தியா? இல்லை உனக்கு எதனா பயமாக இருந்தால் சொல்லுப்பா, எதனாலும் அப்பா கிட்ட சொல்லுப்பான்னு சொல்லி பதறிக்கிட்டு கேட்டால் இவர் மறைச்சிடுறாரு. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு நைட்டு, அதாவது இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு சக்திவேலுக்கு தூக்கமே கிடையாது. காரணம் இதே மண்டல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சேச்சி இறந்துட்டாங்க. அப்போ இவர் பார்த்தது யாரை? அந்த ஒரு உருவம் நின்றுச்சு இல்லையா, வெளியே நின்னப்போ ஒரு உருவம் நிற்கிது. ஒரு பொம்பளையோட உருவம் தான் நின்றுருக்கு. ஆனால் உள்ளே போய் பார்த்தா அந்த உருவம் இல்லை. வெளியே நிற்கும் போது யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. உள்ளே போனால் அந்த வாய்ஸ் உள்ளே போனாலும் அந்த வாய்ஸ் கேட்குது, ஆனால் ஆளை பார்க்க முடியல. அப்போது அந்த ஆத்மா கிட்ட இவர் பேசியிருக்கிறாரா, பேசியிருக்கோமா அப்படின்னு சொல்லி அவருக்கு தூக்கமே இல்லை. அன்னைக்கு நைட்டு ஒரு 12 மணி இருக்குமாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு சக்திவேல். அவரோட யாரோ ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, கூப்பிடுறாங்க. டேய் ஏன்டா இப்போலாம் வரவே மாட்டேங்கிற? என்னாச்சு உனக்கு? இங்கே வா, என்கிட்ட வந்துரு, பேசாம என்கூட இருந்துரு அப்படின்னு சொல்லி அந்த சேச்சியோட குரல் அவரை டிஸ்டர்ப் பண்ணுது. கனவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு டப்புன்னு கண்ணை முடிச்சு ஒரு மாதிரி பதறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாரு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்து எந்திரிச்சிருக்காரு. ஏன்னா 7ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் தான் இல்லையா. அவர் பதறின பதட்டத்தில் அவரோட தம்பி, அம்மா, அவங்க அப்பா எல்லாருமே அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க. என்னாச்சுடான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாலாம் எந்திரிச்சு தேடி இருக்கிறாரு. எவனா வந்துட்டானா என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கிறாரு. இவங்க இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். இப்போ அவங்க அப்பா இவரை திட்டுறாரு. டேய் அவசரத்தில் போகிறதா, என்னடா ஆச்சு, ஏன்டா ஒரு மாதிரி கத்துன அப்படிங்குமோ. இல்லைப்பா ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி கெட்ட கனவு வந்துச்சு. கெட்ட கனவா? என்னாச்சு? நான் தான் உனைய சொன்னேன்ல அந்த வீட்டுக்குள்ளே போகாத, நான் அந்த வீட்டுக்குள்ளே போனதுலேருந்து உனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், நீ வா காலையில் மந்திரிச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது, இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ கெட்ட கனவுப்பா, சரிப்பான்னு சொல்லிட்டு இவரும் படுத்து தூங்கியிருக்கிறாருங்க. படுத்து எல்லாருமே தூங்கிட்டாங்க. சக்திவேலுக்கு மட்டும் தூக்கமே வரலங்க. ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது அவருக்கு. இந்த ரூமில் இவங்க படுத்துருக்கிற அந்த ரூமில் இவங்க ஏசிலாம் கிடையாது. ஒரு மாதிரி வார்மான கிளைமேட் தான் இருக்குமாங்க. சொல்லப்போனால் வேர்க்குமா, ரொம்பவே வேர்க்குமா. ஃபேனே பத்தாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு தான் படுத்துருப்பாங்களாம் அந்த டைமில். ஸோ இப்பேற்பட்ட ஒரு அட்மாஸ்பியர் தான் அவங்களோட வீட்டில் இருக்குது. ஆனால் சக்திவேலுக்கு ஒரு மாதிரி குளிர் தூக்கி போடுதுங்க. ரொம்ப குளிர்ச்சுன்னா இப்படி இருக்கும். இப்போ கொடைக்கானல் ஊட்டிலாம் போனோன்னா ஒரு மாதிரி நடுங்கும் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு குளிரை அவர் ஃபீல் பண்ணுறாரு. நடுங்கிக்கிட்டே ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ணை முழிச்சு பார்க்குறாருங்க. லைட்டாக கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது, இருட்டாக இருக்குது. அவங்களோட ரூமில் லைட்டு போட்டு தான் இருப்பாங்களாம். அந்த வெடிபல்பும்பாங்க இல்லையா, எல்லோ கலர் லைட்டு, அது போட்டு தான் தூங்குவாங்களாம். ஆனால் இப்போ செம்ம இருட்டாக இருக்குது ரூமே. இவருக்கு ஒரு மாதிரி என்னடா அது, அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கூப்பிட்றாரு. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அந்த சேச்சியோட வீடு தனி வீடுன்னு சொன்னேன் இல்லையா, அதோட மொட்டை மாடியில் தனியாக அந்த பையன் படுத்துருக்கிறாருங்க. சக்திவேல் படுத்துருக்கிறாராம். எந்திரிச்சு ஓடுறாராம். இந்த பக்கம் ஓடுறாராம், அந்த பக்கம் ஓடுறாராம். ஆனால் யாரோ ஒருத்தர் அவரை துரத்துற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் எந்த ஒரு உருவமோ யாருமே அங்கே இல்லை. இப்போ அந்த 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் ஆகி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் மேலே இருந்து அந்த மொட்டை மாடிலேருந்து கீழே குதிச்சிருக்கிறாங்க. கீழே குதித்து மண்டை உடஞ்சி ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையனுக்கு தெரியுது. கண்ணுக்கு முன்னாடி ரத்தம் போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு மூடுற நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளேருந்து அந்த சேச்சியோட உருவத்தை இப்போ தான் இந்த பையன் பார்க்குறான். சக்திவேல் பார்க்குறாரு. அதாவது எரிஞ்சு போன ஒரு உருவமாங்க. இந்த எப்படி சொல்லன்னு தெரில, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புழுவாங்க, கண் மூக்கு எல்லாமே புழுவான். அரிச்சு போன மாதிரி எரிஞ்சு போன உருவத்தில் புழு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சகிக்கலையாம் பார்க்கவே. ஒரு பையன் சாக போகிறான், கண்ணை மூடுது, அவனுக்கு முன்னாடியே ரத்தம் போகுது, அவனால் உணர முடியுது, பிளட்டு லீக் ஆகி போயிட்டுருக்கு, அவன் சாக போகிறான், அவனுக்கு மயக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் ஒரு உருவத்தை அவன் பார்க்குறான். பார்த்துட்டு கண்ணை மூடுறாங்க. படக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கிறாரு. பதறி போய் எந்திரிக்கிறாரு.
ஹாஸ்பிட்டலில் சக்திவேலோட அப்பா அம்மா அவங்க தம்பி அவங்களோட சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்குறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்க எல்லாருமே முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. இவர் பதறி போய் எந்திரிச்சு ஒரு மாதிரி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆயிருக்கு. தலையை தொட்டு பார்க்குறாரு, தலையில் ஏதோ வெயிட்டாக இருக்குது, தொட்டு பார்த்தா கட்டு போட்டிருக்கிறாங்க. அப்போது அவர் கண்டது கனவு இல்லையா? அங்கேருந்து உண்மையாகவே அவர் குதிச்சாரா? சாக போகிற சக்திவேலை தான் அவங்க அப்பா காப்பாற்றினாரா? அவங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் அந்த பையன் அங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு? இங்கே தான் விஷயமே வேறு மாதிரி நடந்திருக்குதுங்க. சக்திவேல் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நைட்டு ஒரு 12:30 மணிக்கு அவங்களோட டோரை ஓப்பன் பண்ணி, அதாவது மெயின் டோரை ஓப்பன் பண்ணி, அவங்க வீட்டில் மெயின் டோரை ஓப்பன் பண்ணி மேலேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பால்கனிலேருந்து கீழே குதிச்சிருக்கிறாரு. என்னமோ ஏதோன்னு சொல்லி சத்தம் கேட்டு எல்லாரும் கத்தி, கீழே இருக்கிறவங்களுக்குலாம் ஏதோ சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தா கத்தி இவங்க அப்பா கிட்ட மேலே வந்து காலிங் பெல் அடித்து சொன்னதுக்கப்புறம் தான் அவர் வந்து கீழே வந்து பார்த்தா இந்த பையன் ஆட்டோவில் போய் விழுந்துருக்கிறாருங்க. ஆட்டோலலாம் வந்துட்டு மேலே ஒரு இது போட்டிருப்பாங்க இல்லையா, போர்வை மாதிரி, அதான் ஆட்டோவில் மேலே மூடியிருப்பாங்க இல்லையா, அது மேலே விழுந்தனால தலையில் மட்டும் அடிபட்டு லைட்டாக பிளட்டு லீக் ஆகிருக்கு. ஒருவேளை அந்த இடத்துல ஆட்டோ இல்லாத பட்சத்தில் இவர் கீழே விழுந்துருந்தார்னா இறந்துருப்பாராம் அன்னைக்கே. இப்படி உங்களுக்கு கதையை அனுப்பியிருக்க மாட்டேன் ப்ரோ, எனக்கு அதை மறக்க முடியாத ஒரு சம்பவம். இதோட முடியலைங்க. 3 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாரு சக்திவேல். அவர் கூட அவங்க அப்பா தான் நைட் வந்து தங்குவாராங்க. அவங்க அம்மாவால் தங்க முடியாது, ஏன்னா சின்ன பையன் அவங்களோட தம்பி இருக்கிறார் இல்லையா, அவரை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் படுத்து தூங்கிடுவாங்களாம். அவங்க அப்பா தான் வந்து பாருங்க. இவர் நைட்டு அலறி அடித்து எந்திரிக்கிறது, இவருக்கு அந்த வாய்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்குதுங்க. அந்த சேச்சி வந்து இவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, டேய் வாடா, என்னடா நீ வந்துட்ட, இங்கே வந்து படுத்துக்கிட்டா எப்படி, வா என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு அந்த சத்தம் அவருக்கு முதல்ல உள்ளே போகும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இவர் சுற்றிக்கிட்டே இருந்திருக்குதுங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா அவரை கூட்டுக்கிட்டு ஐஸ் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு மந்திரிச்சிட்டு இருந்திருக்கிறாரு சென்னையில். அங்கே இருக்கிற ஒரு பாய்கிட்ட மந்திரிச்சு தாயத்தெல்லாம் கட்டி வீட்லேயுமே வந்து நிறைய தகடுலாம் மாட்டி வச்சு கோயிலுக்குள்ளன்னு சொல்லி அலைஞ்சி கிட்டத்தட்ட அவர் அதுலேருந்து வெளியே வரவே முடியலையாங்க. அவர் ஒரு 2 வருஷமாகவே அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. இவங்களும் இந்த நீலாங்கரையில் இருந்தாங்க இல்லையா, அந்த ஏரியாவில் இருக்கிறனால கூட இவருக்கு ஒரு மாதிரி அதே ஃபீலாக இருக்கலாம். அதனால் இந்த ஏரியாவை காலி பண்ணிவிட்டு வேறு எங்கேயும் போயிடலான்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவையும் காலி பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்களாங்க. அப்படியுமே இவர் அலறி அடித்து எந்திரிச்சிட்டு தான் இருந்தாராம் இவரோட 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே. ஸோ இது சக்திவேல் அவரோட லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு சொல்லிட்டு என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தார். நிறைய சின்ன கதைகள்லாம் வருதுங்க இந்த மாதிரி. அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே கதையாக சொல்லிடலான்னு நான் நினைக்கிறேன் ஃப்யூச்சரில். ஸோ இந்த 2வது ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணாதவங்க, இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. 3வதாக ஒரு சின்ன கதை இருக்குதுங்க, அதையுமே இதோட சேர்த்து சொல்லிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா டிட்டோ இதே மாதிரி நடந்த ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா, ஈசிஆரில் திருவான்மியூர் ஏரியா இருக்குது இல்லையா, அந்த நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா, அதே ஏரியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்க. திருவான்மியூர் பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குதாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வெளியே பசங்களாம் வந்து விளாண்டுட்டு இருப்பானுங்களாம், கிரிக்கெட் விளாடுவானுங்களாம், ஸ்ட்ரீட் கிரிக்கெட். அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்களாம் அப்படி விளாண்டுட்டு இருக்கும்போது விஷால்ங்கிற ஒரு பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளாண்டுட்டு இருந்திருக்கிறாப்புல. நம்ம டெவில்ஸ் கிச்சனோட மிகப்பெரிய ஃபேன் அந்த பையன். கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கும்போது பால் எப்பயும் போல் அடித்து உள்ளே போய் விழுந்துருச்சு. நம்ம 2 கதையில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி உள்ளே போய் விழுந்துருச்சு. அங்கே வாட்ச்மேன் அன்னைக்கு இல்லை, எங்கேயோ வெளியே போயிருக்கிறார், சாப்பிட போனாரா என்னன்னு தெரில. இந்த பசங்க விளாண்டுட்டு இருக்கும்போது டைம் ஒரு 8லேருந்து 8:15 இருக்குமாங்க. இப்போ உள்ளே போய் இந்த விஷால் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்க பசங்களாம் சொல்கிறாங்க. நீ தானே அடித்த, நீ போய் எடுத்துகிட்டு வா, அவன் வந்தானா அவ்வளோதான். அந்த வாட்ச்மேன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசுவான். வேறு வழி இல்லாமல் விஷாலும் அந்த ஸ்கூலுக்குள்ளே எகிரி குதிச்சு, கேட்டை தாண்டி எகிரி குதிச்சு உள்ளே போய் பார்த்தா பால் வந்து எங்கே இருக்குன்னே தெரில, இருட்டாக இருக்குது. அங்கனுக்குள்ளே ஒரே ஒரு டியூப் லைட் தான் இருக்குமாங்க, அதுவும் விட்டு எரிஞ்சிட்ருக்கு. அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரு குண்டு பல்ப்பு, எல்லோ பல்ப்பு இருக்குது. எல்லோ பல்ப் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த எல்லோ பல்ப்பு விட்டு ஒரு மாதிரி அதுவுமே ஃப்ளிக்கர் ஆகிட்டுருக்கு. ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருக்கும்போது இந்த பையன் பார்க்குறான், அங்கனுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. என்னடா அது, யாருமே இல்லை ஸ்கூலுக்குள்ளே, யார் அங்கே நிற்கிறா? எப்படி இந்த பையனுக்கு வந்து அந்த உருவத்தை பார்த்தோன்னே அங்கே அதை நோக்கி போகணும்னு தோணுச்சுன்னு தெரியவே இல்லையாங்க இப்போ வரைக்கும். அந்த உருவத்தை நோக்கி இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி நகண்டு போயிருக்கிறான். கிட்டக்க போக அந்த டிம்மாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த எல்லோ கலர் லைட்டு, அந்த லைட்டை ஆஃப் ஆகிடுது. ஆஃப் ஆன உடனே இந்த பையனுக்கு ஒரு மாதிரி பயம், சின்ன பையன் இல்லையா, பயந்துட்டு அங்கேருந்து ஓடி வந்திருக்கிறாங்க. ஓடி வரும்போது யாரோ ஒருத்தர் அவனோட ஷோல்டரில் இங்கனக்குள்ளே கையை வச்சு பிடிச்சி இழுத்துருக்குறாங்க பின்னாடி. இப்போ அந்த பையன் பயந்து கத்துறான் உள்ள. இவன் கத்தில் வெளியே இந்த பசங்க எல்லாருமே அந்த கேட்டை தாண்டி உள்ளே வந்திருக்கிறானுங்க. உள்ளே வந்து பார்த்தா விஷாலுங்கிற பையன் மயக்கம் போட்டு கிடக்கிறான் உள்ள.
இப்போ இந்த கூட இருந்த பசங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பசங்க எல்லாரும் நின்று பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வாட்ச்மேனும் வந்துடுறாரு. ஒரு குச்சி எடுத்துகிட்டு அடிக்க வந்துருக்கிறார். என்னடா பண்ணுறீங்க உள்ள இந்த நேரத்தில் எங்கே என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த பையன் மயக்கம் போட்டு கிடக்கிறத பார்த்தோன்னே யாரா அந்த பையன், என்னடா பண்ணீங்க? இல்லை தாத்தா நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம், பால் உள்ளே வந்துருச்சு, அவன் எடுக்கிறதுக்கு வந்தான், மயக்கம் போட்டு விழுந்துட்டான். என்னடா சொல்கிறீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இங்கே ஏதோ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குடா, புரிஞ்சுக்கோங்கடா, அதனால தானடா உங்களெல்லாம் உள்ளே இங்கே வெளியே விளாடாதீங்க, உள்ளுக்குள்ளே யாரும் வராதிங்கன்னு சொல்லிகிட்டு இருக்குது, ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு திட்டி அந்த பையனை தூக்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் ஒப்படைச்சி அந்த பையன் மயக்கம் மட்டும் தான் இருந்திருக்கிறான். ஸோ விஷாலுக்கு அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது இது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்குது. ஒரு உருவம் நின்றுச்சு, அதை நோக்கி நான் போனேன், எப்படி போனேங்கிறது எனக்கு தெரில. எனக்கு ஏன்னா பயந்த சுபாவம் உடைய ஒரு பையன் எப்படி அந்த உருவத்தை நோக்கி போனான்னு இப்போ வரைக்கும் தெரிலையாங்க. ஆனால் போய் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறான். அவனும் அவனோட லைஃப்பில், அதாவது அன்றைக்கி நைட்டு முழுக்க அவனுக்கு வந்து ஹெவி ஃபீவராக இருந்திருக்குது. அடுத்த நாள் வாமிட் சென்சேஷனலாக இருந்திருக்கு, வாமிட்டும் வந்துருக்குது, லூஸ் மோஷன் ஆகிருக்குது, ஒரு மாதிரி ஆளே உடஞ்சி போயிட்டானாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்து பயந்துட்டு அவங்க 2 பேருமே ஏத்திஸ் தான், அதாவது இந்த கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு பர்சன்ஸ் தான் அவங்களோட அப்பா அம்மா, விஷாலோட அப்பா அம்மா. அவங்க பையனுக்காண்டி பயந்துட்டு, ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கூட்டு போயிருக்கிறாங்க, அவங்கள குணப்படுத்தவே முடியல. அந்த பையன் எதை பார்த்தான் அதையே சொல்லிகிட்டு இருக்கான். ஒரு கருப்பு உருவம் அங்கே நின்றுச்சு, நான் என்னை வந்து கூப்பிட்டுச்சு, நான் போனேன், நான் கிட்டக்க போகும்போது லைட் ஆஃப் ஆகிடுச்சு, நான் ஓடி வரும்போது வந்து என்னோடய ஷோல்டரை பிடிச்சி இழுத்துச்சு, நான் கீழே வந்து மயக்கமாயிட்டேன், அது என்னை விடாது, அது என்னை கொன்றும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க. ஸோ இவங்க அப்பா அம்மாவுக்கு வேறு வழியே தெரில. டாக்டர்கிட்டையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டாங்க, இவனோட உடம்பு நல்லா தான் இருக்குது, நார்மலாக தான் இருக்கிறான், ஆனால் எதையோ பார்த்து பயந்துருக்கிறாங்கிற மாதிரி டாக்டரும் சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போது? ஸோ இந்த பையனை கூப்பிட்டுட்டு தர்காவுக்கு போகிறது, கோயிலுக்கு போகிறது, சர்ச்சுக்கு போகிறது, எங்கெங்கே போகணுமோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துருக்குறாங்க. இந்த பையன் சரியாகவே இல்லையா. கடைசியில் அதுவாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் 3 வாரம் இருக்குமாங்க, 3 வாரம் இது சஸ்டெயின் பண்ணியிருக்கு அவனோட உடம்புல. ஆளே ஒரு மாதிரி மெலிஞ்சி எலும்பு தோலும் ஆகிட்டானாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஆகிருக்கிறான், கண்ணுலாம் இருட்டி ஒரு மாதிரி கருவளையெல்லாம் வந்து வேறு மாதிரி ஆகிருக்கிறான் அந்த பையன். லைக் எனக்கு இப்போ உடம்பு முடியாமல் நான் உங்ககிட்ட உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதை விட மோசமாக இருக்கிறான் அவன். அப்படி இவங்க அந்த பேய் ஓட்டுற இடத்துக்குலாம் அந்த பையனை கூட்டு போகும்போது ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கரெக்டான பர்சன் கிட்ட போயிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த பையனை பிடிச்சிருக்கிறது ஒரு குழந்தையோட பேயாங்க. எப்படி சொல்கிறது, நிறைவேறாத ஆசைகள், ஒரு சின்ன வயசுலேயே இறந்து போன ஒரு குழந்தையோட ஆத்மா தான் அந்த பையனை பிடிச்சிருக்குது. ஸோ அவங்க என்னென்ன வழிமுறைகள்லாம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. போக வேண்டிய எல்லா தர்கா, மறுபடியும் எல்லா கோயில், எல்லா இடத்துக்கும் போனதுக்கப்புறமா அந்த பையன் நார்மல் ஆகிட்டானாங்க. இந்த ஸ்டோரி வந்து, அதாவது இந்த சம்பவம் வந்து விஷாலால் மறக்க முடியாத ஒரு சம்பவம். இப்போவுமே அந்த ஏரியாவில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்கூல் பக்கமோ, அந்த ஸ்கூல் கிரவுண்டு சைடோ அங்கெல்லாம் போக மாட்டாங்க. சொல்லப்போனால் அது ஒரு மூடி தான் வச்சுருப்பாங்களாங்க. ஸ்கூல் தனியாக இருக்குமா, இது கிரவுண்டு மாதிரி ஒரு ஏரியா தனியாக இருக்குமா, அந்த கிரவுண்டில் தான் ஏதோ சம்திங் நடந்திருக்கு, அதனால தான் நான் பாதிக்கப்பட்டேனே அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொன்னான். அந்த சைடு போகும்போதெல்லாம் நாய் குலைக்குமாங்க. அதாவது இவனோட சைக்கிளுக்கு பின்னாடி சைக்கிளிங் போவானுங்களாம், சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே குலைச்சிக்கிட்டே வருமா பின்னாடியே. அதாவது நம்ம சைக்கிளுக்கு பின்னாடி யாராச்சும் ஒருத்தர் உட்காந்துருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சைடுலலாம் வந்து பின்னாடி பார்த்து குலைக்குமா. முன்னாடி ஓடி வந்த நாய் எனக்கு ரைட் சைடில் வருது, நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கேன்னா என்னை பார்த்து தானே குலைக்கணும், அதுக்காக தானே ஓடி வருது. ஆனால் என்னை பின்னாடி பார்த்து குலைச்சா, ஆனால் எனக்கு பின்னாடி யாருமே கிடையாது, சைக்கிள் எம்டியாக நான் சிங்கிளாக தானே ஓட்டிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அந்த பையனுக்கு ஃபீல் ஆகிருக்குதுங்க. இன்னுமே அந்த ஏரியா வந்து ஒரு மாதிரி ஹாண்டடாக இருக்குதுண்ணா அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இன்றைக்கி நான் இந்த 3 ஸ்டோரியுமே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இதில் எந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க, இன்க்ளூட் மீ. அண்ட் ஒன்ஸ் அகைன் நம்ம கோஸ்டீஸ் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த இயர் நல்லபடியாக அமையணும். உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது நல்ல ஒரு நியூ இயராக அமையும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவை நான் முடிக்கிறேன். எனக்கு பர்சனலாக என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நியூ இயர் அன்னைக்கு ஒரு 100K சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தேன். பட் அது நடக்கலை. பார்ப்போம். Jan 13, அதாவது ஜனவரி 13 வரப்போகுது என்னோடய பிறந்த நாள். அதுக்குள்ளேயாச்சும் ஒரு 100K சப்ஸ்கிரைபரை நம்ம தொற்றுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கான வீடியோவை நான் முடிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான ஒரு ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். மெயினாக நீங்கள் எல்லாருமே வந்து நியூ இயர் அன்றைக்கி எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சேஃபாக கொண்டாடுங்க. நியூ இயருக்கு மோஸ்ட்லி வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க. வீட்லேயே உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போனாலுமே லிமிட்டாக வச்சுக்கோங்க. லிமிட்டாக வச்சாலுமே
கரெக்டாக நடந்துக்கங்க. நம்மளை கரெக்டாக பார்த்துக்கிட்டா, அதாவது எல்லாருமே அவங்கவுங்க கரெக்டாக பார்த்துக்கிட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை நான் இந்த இடத்துல உங்களோட அண்ணனா, உங்களோட தம்பியா, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நான் சொல்கிறேன். பிடிச்சா எடுத்துக்கங்க, பிடிக்கலனாலும் மைண்டில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க, உங்கள் கூட இருக்கவங்களையும் சேஃபாக பார்த்துக்கங்க. ஹாப்பி நியூ இயர் 2025. பாய் பாய். சத்தியமாக நான் இப்போ தான் அது தப்புன்னு உணர்றேன்ப்பா. ஏதோ ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டேன் அப்படிங்கிறத விட, நம்ம கோஸ்டிஸ் சந்தோஷப்படுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க நியூ இயர் எதுவும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் அதை சொன்னேன். ஆனால் ரொம்ப முடியலைங்க, ரொம்ப முடியலை. நேற்று நைட்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி வாமிட் எடுத்து கோல்ட் அண்ட் ஃபீவராக நியூ இயர் எதுவுமா இந்த மாதிரி ஒரு நிலமை வரும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. இன்றைக்கி டேப்லெட்லாம் வாங்கி போட்டு இருந்தாலும் இன்றைக்கி எத்தனை டேக் வாங்க போகிறேன்னு தெரில நான். ஏன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து தொண்டெல்லாம் ஒரு மாதிரி நம்மங்கிறான். அந்த ஃப்ளோ வருமானும் தெரில. மேபி இதை ப்ளூ பர்ஸில் போடுவீங்களா? கடைசி 2 நாள் வந்து ஈவில் ஐல வந்து ஒரு டாப் நாச் ஈவில் ஐஸ் வந்து பிரபா மேல பட்டதுனால பிரபா காலியே உட்காந்துட்டோம். இந்த டிஷர்ட்டுங்க, இந்த டிஷர்ட் வந்து அஞ்சலி வாங்கி கொடுத்தா. இதுவும் நம்ம போடுற காஸ்டியூம்லாம் வந்து பளபளன்னு இருக்கிறனால வெளியே இருந்து நிறைய கண்கள் படுது நம்ம மேலே இல்லையா? அது லைவாகவே சிலர்லாம் வந்து கண் வைக்கிறனால நமக்கே ஒரு மாதிரி பயம் கொடுக்குது. சரி, ஓகே, அதையும் தாண்டி தான் இன்றைக்கி நான் அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னால் 1 ஹவருக்கு இதை கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் போகிறேன். ஒருவேளை எதனா ஃப்ளோ மிஸ் ஆகியிருந்திருக்கலாம் எங்கேயாவது. அப்படி மிஸ் ஆகிருந்தால் சாரி கோஸ்டிஸ். அவங்க எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். இப்போ சொல்லலாம்ல, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2025 அந்த நிலமையில் இருக்கிறேன் நான் சீரியஸாக. இன்னொன்று, நமக்கு இந்த இதுனாப்பா டிஸ்க் பல்ஜு அந்த இதுவுமே வந்து பழைய மாதிரி ஆரம்பிக்குது. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரிலங்க. கண்ணா இல்லை என்னன்னு ஒன்றுமே எனக்கு புரியலை. எரிச்சலாக வருதுங்க, எரிச்சலாக. சரி விடுங்க, அதை ஏன் இப்போ நான் உங்ககிட்ட குழம்பிக்கிட்டு இருக்கேன். ஸ்டோரி நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு 1 ஹவர் வருமானு தெரில. வரலைனாலும் சங்கடப்படாதீங்க, அடுத்த நாள் பார்த்துக்கலாம். ஓகேயா? நான் முதல்ல கொஞ்சம் க்யூர் ஆகிக்கிறேன். டாட்டா. ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். அந்த டேப்லெட் இதுவோ தூக்கம் வர்றதுக்கா? சும்மா கலாய்க்காத. கேட்டா சொல்லுப்பா. உண்மைதான்டா, தூக்கம் வராம கொடுங்க நீ கேட்க சொன்னேன்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். அவங்க வந்து கோல்டுக்கு போட்டா தூக்கம் வரும், தூக்கம் வரதா செய்யும், ரெஸ்ட் தேவை. ஆன் பண்ணு. பணமா ஆன் பண்ணுறியா? ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். எப்பா டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துட்டு இருக்கான்பா. டிங்கி 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 டிங்கின்னு சவுண்டு கேட்குதுப்பா. அவனை கண்ட்ரோல் பண்ணுப்பா. ஏய், டாம் அண்ட் ஜெர்ரி சவுண்டு கொடுத்தா சிரிப்பு தான்ப்பா வரும். அவன்கிட்ட சொல்லி கொஞ்சம் அவனை கண்ட்ரோல் பண்ணுப்பா. முடியாதான்? என்னப்பா முடியாதான்? என்னப்பா இப்படிலாம் பண்ணுறியான்? வளர்ந்துருச்சு, முடியாதான்? நாட்டாமல் பண்ணிக்கிட்டு எனக்கு வீட்டில் டாம இப்போ முக்கியமான அவன் இங்கே குபு குபுன்ட்டு உட்காந்துருக்குறான். என்ன அப்பா நான் எங்கடா தள்ளினேன்? போன் தான்டா சொன்னேன். ஓகேவா? முன்னாடி தானேப்பா பார்த்துட்டு தானே அந்த இரியா சரி அடிச்சிட்டியாம்மா போ. சரி உட்காந்துக்கப்போ. அப்பா அங்கே போய் பேய்க்கதை சொல்லவா? ஐயோ இருக்கேன். சாவடிக்கிறான் என்னைய. வெளியே இருந்து தடங்கள் வேணாம், வீட்டுக்குள்ளேயே இருக்கு. யோ
இரியா நான் ஒரு ஃப்ளோவில் போயிடுவேன்யா. ஏன்யா சிரிக்கிற? ம் ஐயா இப்போ டிஷர்ட்டு ஜட்டிக்கெலாம் போட்டு வா. இப்படியா ஐயா நிற்ப? போ போ கிங்கினி மங்கினி போ, ஓடிப்போ. ஏப்பா புழுவுனி மூட்டைப்பா அது, நான் தள்ளவே இல்லைப்பா. போயா போய் ட்ரெஸ்ஸை போட்டு வாயான்னு சொன்னேன்ப்பா. தள்ளி விட்டாங்க நம்ம அவன். அம்மா அடியம்மா. எனக்கு தெரிஞ்சு நியூ இயர் 1 ஹவர் வீடியோ போடுறேன்ல, 1 ஹவரும் ப்ளூப்பர்ஸ் தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ ஐயோ, கண்ணு முழிச்சு எந்திரிச்சு பார்த்தா அந்த சேச்சியோட வீட்டுக்குள்ளே இருக்கிறாராங்க.